இஸ்லாத்துல வராட்டாலும் இஸ்லாத்துல லைக் பண்ணக்கூடியவர். உங்க குடும்பத்துல சில பேர் நோம்புலாம் கூட வைக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஒரு இஸ்லாம் ஒரு அறிமுகம்ங்கிற பேர்ல ஒரு நிகழ்ச்சி இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி தயார் பண்ணணும் வெளியிடணும்னு சொல்லி அவர் வெளியிட்டாரு. 96 நினைக்கிறாரு. 96 96 1996 ரமலான் மாசத்துல பகல் நேரத்துல இஸ்லாம் ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி திருச்சியில ஷூட்டிங் பண்ணி அவர் நடத்தினாரு. நடத்தி அவர் சொந்தமா நடத்தி அவரே விளம்பரம் வாங்கினாரு. அதை கொண்டு அவர் நடத்தினார். அவர் கையெல்லாம் பிடிக்கல. நம்ம அல்லாவுக்காக அந்த காரியத்தை செஞ்சோம். அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இப்படி நடத்தின நிகழ்ச்சி டிவி மூலமா போனா நிறைய மக்களுக்கு மெசேஜ் போகுமே. ஒரு இடத்துல சொல்றது நிறைய மக்கள் கேட்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல 1000 பேர் தானே வர்றாங்க. டிவியில கொடுத்தா 6 கோடி தமிழர்கள் இருக்கிற இடத்துல 1 கோடி பேராவது பார்ப்பாங்களே. அது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ரிசல்ட் வருமேன்னு நானே நினைச்சு கொண்டு அந்த கேசட்டுகள்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இஸ்லாம் இனியமா இருக்கும் அறிமுகப்படுத்துற நிகழ்ச்சி நடத்துவோம் இல்லையா, அது மயிலாப்பூருடைய கேசட்டு எது தரமா இருந்துச்சு அதெல்லாம் செலக்ட் பண்ணி என்னுடைய கைவசத்துல இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டா, அதுல வரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த சில நல்ல ஆர்வமுள்ள சகோதரர்களை கூப்பிட்டு இருக்குது, இதை நம்ம வெளியிடணும் டிவில எவ்வளவு பேர் நீங்க தொழில் மாதிரி செய்யறாங்க, விளம்பரம் வாங்கி நீங்க அதை சரி கட்டிடலாம், லாப நோக்கு கூட வேண்டியதில்ல, மெசேஜ் போகணும், விளம்பரம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும், நீங்களே சொந்தமா நடத்துறீங்களான்னு சொல்லி இந்த சாஜிதா புக் சென்டர் ஜக்கரியாட்ட கேட்டிருக்கிறேன், நம்ம ஹைதர் அலி கூட கேட்டிருக்கிறேன், இந்த அலாவுதீன் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், என் மச்சின சம்சத்தை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எஸ் போவாங்க, கொஞ்ச நாளைக்கு போய் சரி வரலன்னு விட்டுருவாங்க, ஒருத்தரும் விளம்பரம் தரமாட்டேங்கிறாங்கன்னு விட்டுருவாங்க. அந்த நேரத்தில் தான் அப்படி பல பேர்கிட்ட சொன்ன வகையில நம்ம பாக்கிறதையும் சொன்னோம். எங்க நீங்களா பண்ணலாமாங்க அப்படின்ன உடனே அவர் என்னமோ நினைச்சாரு தெரியல, சீரியஸா எடுத்துக்கொண்டு அதை இறங்கி அவர் அவருடைய உறவினர்களே நகைய தொழில்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு விளம்பரமும் ஓரளவுக்கு அவங்க ஒரு ஈஸியா கொடுத்த உடனே அவர் அதை விளம்பரம் பிடிச்சு நடத்தின ஆரம்ப கட்டத்தில் அவர் கையை பிடிக்கிற மாதிரி நஷ்டங்கள் வந்தது. அதுக்கு பிறகு ஓரளவுக்கு தண்ணீர் வளைந்துகிட்டு இருக்கிற டபுள் பணம் ரேட்டை ஏற்றிவிட்டாங்க. இப்ப மறுபடியும் பின்னடைவுல இருந்து கொண்டிருக்கிறது. இதுல முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சிக்கு உரிமையாளர் பாக்கர் மட்டும்தான். மீடியா வேல்டுங்கிறது சொந்த நிறுவனம். அதுல தமுகவில் உள்ள ஆட்களுக்கோ தவீதில் உள்ள ஒரு ஆட்களுக்கோ எனக்கோ யாருக்குமோ எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவருடைய அண்ணன் தம்பிமார்கள் கூட அதுல பார்ட்னர் மாதிரி எல்லாம் கிடையாது. அவர் தான் ஆளினால், அவர் தான் சொந்தக்காரர். ஆனா அதுல சம்பாதிச்சாருன்னா அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா திடீர்னு ரேட்டை ஏற்றி விட்டாங்கன்னா எல்லாம் உளுந்துருது, வணங்குதா, அதுல இருக்கு. அப்படி சம்பாதிச்சாலும் தப்பு கிடையாது. இது மீடியா வேல்டுடைய விஷயம். இதுல எனக்கு அந்த டிவில ஒளிபரப்புறாங்கல்ல, அதுக்காக வேண்டி ஒரு தடவை ஒளிபரப்புனா இவ்வளவு காசுன்றதுக்கு, ஆனா அதுவும் கிடையாது. ஒளிபரப்புறதுக்காக வேண்டியும் எனக்கு காசு கிடையாது. அதுல வர்ற லாபத்திலும் எனக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. இஸ்லாம் இனியமா இருக்க நிகழ்ச்சி அப்புறமேல ஊர்வரா நடத்துறாங்க. அதுல கலந்துக்கிற பேசுறதுக்காக காசு வாங்குறோமான்னு அதுக்கு நான் வாங்கல. பேசுறதுக்கும் காசு வாங்குறது இல்ல. கார்ல வர கூட்டு வர சொல்லுவாங்க, கார்ல போவோம், அது அவங்க செலவு பண்ணுவாங்க, அங்க போய் தங்குவோம், சோறு கொடுப்பாங்க, முடிச்சிட்டு ஓடியான்னு சேர்ந்துருவோம். இதை தவிர வேற ஒண்ணும் நம்ம அதுல இருந்து எந்த ஒரு இதுவும் நம்ம அடையிறதெல்லாம் இல்ல. அப்ப இதான் மீடியா வேல்டுங்கிறதுனுடைய ஒரு உண்மையான நிலவரம். அதுபோக நம்முடைய ஆடியோ கேசட்டுகள் எல்லாம் போடுறாங்க, வீடியோ கேசட் எல்லாம் எவ்வளவு பேர் போட்டு விற்கிறாங்க, இது பண்றாங்க. ஜாக்கில் உள்ள பொறுப்புல உள்ள ஆளுகள்லாம் கேசட் எல்லாம் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எல்லாம் அவர்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. நமக்கு அதெல்லாம் ஆட்சேபனை எல்லாம் கிடையாது. இது மீடியா வேல்டு விஷயம். அவர்கள் கேட்கறது நீங்க மீடியா வேல்டுன்றத வச்சு கேட்கறீங்க. அவர்கள் மீடியா வேல்ட கேட்கல. அவங்க எதை கேட்கறாங்க, நான் முக்கியமா கேட்க தெரியாம கேட்கறாங்க. முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் இருக்குது, உணர்வு ஒற்றுமை நடத்துறது. முஸ்லீம் ட்ரஸ்ட் இருக்குது. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க ஜாக்குல குறிப்பிட்ட ஆளுக்க மட்டும் வச்சுக்கிட்டு எங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறத விமர்சிக்கிறீங்களே, நீங்க தானே ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு இது பண்றீங்க. முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல அந்த குறிப்பிட்ட ஆளுக்களை தவிர வேற யாருக்காவது அதனுடைய வரவு செலவு தெரியுமா, உணர்வுல உள்ள லாபம் என்ன, ஒற்றுமையில உள்ள நஷ்டம் என்னன்னு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி அப்படியான ஒரு அதுல நான் அங்க வைக்கிறேன்ல, முஸ்லீம் ட்ரஸ்ட் இருக்குது. அது ஒரு ட்ரஸ்ட் தான், குறிப்பிட்ட 15-16 பேர் இருப்பாங்க. நான் அதுல இருக்கிறேன், மெம்பரா இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை, அது இருக்கிறோம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரியான நீங்க மட்டும் இருந்துகிட்ட கணக்கா காட்டுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது அடிப்படையில் தப்பு. என்னன்னு கேட்டா, ட்ரஸ்ட் என்பது அது சொல்லிட்டே செய்யறது, இவ்வளவு பேரும் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டோம், இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ட்ரஸ்டுக்கு எந்த ஊர்லயும் கிளையெல்லாம் இருக்காது. ஒரு ட்ரஸ்ட்னா அந்த ஊர்ல தான் இருக்கும். இது நாகூர் கிளை, இது நாகப்பட்டினம் கிளை எல்லாம் ட்ரஸ்டுக்கு போட மாட்டாங்க. மக்களை உறுப்பினராக சேர்ந்தாங்க மாட்டோம், பிரான்ச் அமைக்கன்னு சொல்ல மாட்டோம். ட்ரஸ்ட் ஆக்ட்ல அது கிடையாது. என்ன ட்ரஸ்ட்னு சொன்னாலேயே
15 பேரை 17 பேரை போட்டு அவர்கள் நிர்வாகிக்கு நம்பிக்கை அடிப்படையில் எங்களை நம்பி ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் கொண்டு வந்து மக்கள்லாம் வந்து ஆளாளு கருத்து சொல்லி இதை போடு அதை போடுன்னு சொல்லிடுவானுங்கிறதுக்காக வேண்டி அதை வரையறைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி செலக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நம்பர்களை போட்டு அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த பத்திரிகை அதனால நீங்க ஒழுங்கா போயிட்டு இருக்குது. இது வேற விஷயம். அதே நேரத்தில் ஜாக் என்பது ட்ரஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரஸ்ட் அல்ல, சொசைட்டி சேர்ந்து ஆரம்பிக்கிறேன்னு வர்றது. மெம்பர்களை சேர்க்கிறோம், கிளைகள் வைக்கிறீங்க, பிரான்ச் வைக்கிறீங்க, ஊருக்கு ஊரு அதான் வைக்கிறாங்க. அப்ப நன்கொடைகள் கேட்கறீங்க, வரவு செலவு வருது, மக்களுடைய இயக்கமா கொண்டு போறீங்க. முஸ்லீம் ட்ரஸ்ட்ல நீங்க எல்லாம் சேரலன்னு நாங்க யார்ட்டுமே கேட்கல. முஸ்லீம் ட்ரஸ்ட பத்தி அப்படிலாம் விளம்பரம் பண்ணல. பத்திரிகை நடத்துற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதை முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க என்ன பண்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணி கேட்கறாங்க. இந்த ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ட்ரஸ்ட் வேற, சொசைட்டி வேற. தாமுக கேட்கலாமே, நீங்க தாமுக உதாரணத்துக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. முஸ்லீம் கணக்கு அவங்க இப்போ கண்டிப்பா கொடுப்போம். அதுல ஒண்ணு இல்ல, அழகான முறையில கம்ப்யூட்டர் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு தாமுகவில் இருந்து கணக்கு கட்டினா பட்டனை தட்டி கணக்கு காட்டுவாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லாம் மாநில நிர்வாக கணக்கு, மாவட்டங்கள் அவங்க கணக்கு இருக்கு, நாங்க பரிசீலிச்சுக்கிறோம். மாநில நிர்வாகத்தினுடைய கணக்கு மாநில நிர்வாகத்தினுடைய கம்ப்யூட்டர்ல இப்ப அடிச்சு பார்த்து இப்ப எடுத்து தர முடியும். உரிமை இருக்கு. அந்த மாதிரியான அடிப்படையில நம்ம வந்து கணக்குகளை வச்சிருக்கிறோம். பொதுக்குழுல இருந்து கணக்குகளை சமர்ப்பிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப வந்து ஆடிட்டிங் பண்ணப்படுது. அப்ப ட்ரஸ்ட்ங்கிறது வேற, சொசைட்டி வேற. ட்ரஸ்ட் சொல்லும் பொழுது நாங்க யாரும் சேர்க்க மாட்டோம்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். சொசைட்டின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் சேர்ப்போம்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறது வேற, நாங்க யாரும் ஏமாத்தலாம் இல்ல. நீங்க சொசைட்டின்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அதுல நாங்க ட்ரஸ்ட் சொல்லி யாரும் ஏமாத்தல. அதனால ட்ரஸ்டுடைய கணக்குகள் அப்படி பேரும் காட்ட மாட்டோம். இப்போ அடிச்சு சொல்றோம், காட்ட மாட்டோம், காட்ட தேவையும் இல்லை. ட்ரஸ்ட் உறுப்பினர்களுக்கு தான் அந்த கணக்கு தெரியும். இதுல வந்து எல்லா ட்ரஸ்டுக்கும் அதான் சட்டம். நாங்க வந்து எல்லாத்தையும் காட்டுவோம்னு சொல்லி நாங்க உங்களுக்கு ரூபா கேட்கல, யார்ட்டையும் ஐம்பது பேரும் காட்டுவோம்னா நாங்க சொல்லல, சொசைட்டின்னு சொல்லல. அதனால இதையும் அப்படின்னா ஒண்ணு செய்யட்டும். ஜாக் என்பது ஒரு ட்ரஸ்ட் அவங்க அமைச்சிட்டு பார்ப்போம். சரியான ஆட்களா இருந்தா அமைக்க முடியாது. ட்ரஸ்ட் அமைச்சா அவ்வளவு பள்ளியாசல், பல விஷயங்கள், பிரான்ச் எல்லாத்தையும் பாதிக்கும், பல விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. அப்ப வந்து அது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து இந்த இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடணும். இப்ப ரமலான்ல வந்து 2 வருஷமா 3 வருஷமா சஹர் நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த நிகழ்ச்சியில வந்து முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட்ல இருந்து நடத்துது. ஏன்னா ட்ரஸ்ட்ல இருக்கனால சொல்லிட வேண்டிய, நானும் மெம்பரா இருக்கனால ட்ரஸ்ட்ல இருந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில விளம்பரம் வாங்குறோம். அதிகமான விளம்பரம் நமக்கு தான் கிடைச்சு. இந்த வருஷம் சரி, போன வருஷம் சரி, விளம்பரம் கிடைச்சா அதுல இருந்து ஒரு ஃபாயிதாக்கள் வரும், ஓரளவுக்கு வருமானங்கள் வரும் எல்லாம் தெரியும். அந்த வருமானத்திலும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, 30 நாளைக்கு நம்ம நடத்துறோமே, இதை நான் பிசினஸ் பண்ண நினைத்தால் இந்த சஹர் நிகழ்ச்சிய முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் நானா அந்த வார்த்தையை போடுறதுனாலதான் அதுக்கு அந்த காசு போகுது. நான் போடாம பிஜே வழங்கும் நானே போட்டுக்கிட்டு நான் உங்களை மாதிரி 4 பேரை குடிச்சு விளம்பரம் முடிச்சிருக்க சொன்னால் எனக்கு அந்த ரமலான்ல 4-5 ரூபாய் எனக்கு தனியா தூக்கின மாதிரி எனக்கு கிடைக்கும். குற்றமும் இல்ல எனக்கு கிடைக்கும். அதை கூட எனக்கு தெரிஞ்சு நான் பேயம் பைத்தியக்காரனும் இல்ல. சொல் வியாபாரமாக்கித்தான் வரக்கூடாது. சொல்லுக்கு வெயிட் இருக்க காசுக்கு தான் பேசுறான்னா அந்த சொல்லுக்கு மரியாதை வராது. அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் வேணும்னு அதை தவிர்க்கிறது தப்பு கிடையாது. நானே செய்யலாம். அவங்க முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டுக்கு சம்பாதிக்கிற நான் சம்பாதிச்சுட்டு போறேன். என்ன அதனால இஸ்லாம் இனிய மார்க்கத்தை நான் நடத்த இல்லாதா? நான் போய் கேட்ட விளம்பரம் தரமாட்டாங்களா? தருவாங்கல்ல. நான் அதை நானே நடத்திடக்கூடாது, என்னுடைய இதை ஆக்கிடக்கூடாது. நான் அது விரும்பல. ஏன் விரும்பலன்னு கேட்டா கேட்டுக்கிட்டு இருப்பான். எல்லாம் காசுங்க, காசு சும்மா ஒரு சொல்லுக்கும் காசு, ஒரு வார்த்தைக்கு பணமாக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு. அப்ப அந்த சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்காது. அப்ப நானும் காசுக்கு வளையிற மாதிரிலாம் வந்துடும். நானாவே இருக்கணும்னு சொன்னா சொல்லுக்கு காசு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை தவிர்க்கிறேனே தவிர அதுலயும் கூட எனக்கு ஒன்றும் கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். அதே நேரத்தில் வந்து பையங்கள் எல்லாம் காலேஜில் படிக்க வச்சுட்டான்னு சொல்றது வந்திருக்கு. இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனங்கள். இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். பையங்கள் தான் என்ன, எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. ஒரு பையன் தான் காலேஜ் படிக்கிற வயசுல இருக்கிறான். 2 பசங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் வயசு வரல. அந்த ஒரு பையனும் காலேஜில் படிக்க வைக்க முடியாம நிறுத்திட்டேன். இதான் நிலைமை. எல்லா பசங்களும் பயங்கரமான ஸ்கூல்ல அதெல்லாம் ஒன்றும் படிக்கல. இந்த இருக்கிற மியாசியில படிச்சாங்க, பக்கத்தில் இருக்க மியாசி ஸ்கூல்லாம் படிச்சாங்க. அப்ப படிச்சு விட்டு வந்து என்ஜினியரிங் காலேஜுக்கு பணம் கொடுத்து சேரணும். அதற்கான நம்மள்ட்ட வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு பாலிடெக்னிக்ல விட்டோம். அதுவும் சரி வரல, ரொம்ப தூரமா இருக்குன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் கிடைக்கல. அப்ப நிறுத்தியாச்சு. நம்மளோட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறான். வழங்குதா? இதுதான் தவிர காலேஜில் படிக்க வைக்கிறோம், கார்ல தான் பிள்ளைகளை அனுப்புறாங்கிறது அப்பட்டமான பொய். ஆபீஸுக்கு இந்த வர்றாங்க, நடந்தா வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும்
அவ்வளவு தொலைவில் இருக்கு, பாதி பிராட்வே நெருக்கி நம்ம வீடு இருக்குன்னா அங்க நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னு வாழ்க்கை எப்படித்தான் ஓடுதுன்னா நான் யாரும் ஏமாத்தல. எனக்கு 1000 தொழில் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு துறையிலையுமே நான் வந்து வெக்கம் இல்லாம செய்வேன், இறங்குவேன். சென்னையில மதுரையில் இருக்கும் பொழுது நம்ம பிரஸ் வச்சிருந்தோம். பிரஸ் மிஷினை வாங்கணும். மிஷின்ல என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்களே ஓட்டுவீங்க. அதுக்கப்புறம் நானே மிஷின் ஓட்டுவேன். வாங்கும்போது ஒன்றும் தெரியாது. மிஷினை நானே ஓட்டுவேன், நானே கட்டிங் பண்ணுவேன், நானே பெயிண்டிங் பண்ணுவேன், நானே கம்போஸ் பண்ணுவேன், நானே மிஷினை கழட்டி ரிப்பேரும் பண்ணுவேன். எல்லாம் நான் செய்யக்கூடியவன ஆக்கிடுவேன். அவனையும் நம்பிக்கிட்டு செய்ய மாட்டேன் எந்த தொழிலையுமே. அந்த மாதிரி வந்து எதையுமே வந்து உழைச்சுதான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னா எதுலையுமே ஹலாலான ஒரு வழிமுறையை நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது. அது ஒரு சகோதரர் மேலப்பான சகோதரர் தான் வாங்கி கொடுத்தாரு. அன்பளிப்பு அவராக கொடுத்தாரு. எது கொடுத்தாருன்னா ஹதீஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்துச்சாமல, அதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த சகோதரர் வாங்கி கொடுத்தாரு. கித்தாபுகள் வாங்குற மாதிரி சீடிகள் போட்டு பாக்குறதுக்காக அவர் வாங்கி கொடுத்தாரு. அவர் யாருங்கிறது வந்து நம்ம ஆயுதருக்கு தெரியும், பாக்குறது தெரியும், சம்சுல்வாவுக்கு தெரியும். அவர் சொல்வதை விரும்ப மாட்டாங்கிறதுக்கான ஆளை சொல்லல. சும்மா வச்சு ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். அதை 50 பேரும் சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வாங்கி கொடுத்தாரு. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்கிறேங்க, ஹதீஸ் பாக்குறது வச்சுக்கிறேங்க. நான் கித்தாபு தொடர்பான யாருந்தாலும் வாங்கிக்கிறேன். இதெல்லாம் இந்த காலத்துல கம்ப்யூட்டர்லாம் கித்தாப் மாதிரி உள்ளது. சாப்ட்வேர் கேட்பேன், கித்தாபுகள் உரிமையோட என்ன வேணும் கேட்டா கித்தாபு தாங்கன்னு கேட்பேன். எல்லாரும் கேட்க மாட்டேன். ரொம்ப அந்த காலத்துல இருந்து கேட்பேன், கித்தாபு கேட்பேன். அவங்களாம் என்ன வேணும் கேட்டா கேட்பேன். அதுவும் ஆள் பார்த்து தான் கேட்பேன். வேற சட்டையை தாங்க, பொட்டியை தாங்க, அது தாங்க, இது தாங்க கேட்க மாட்டேன். யாருன்னு தெரியாத ஆளுக்கு, அறிமுகம் இல்லாதவங்க இவங்கள்ட்ட அவெல்லாம் கேட்கவும் மாட்டோம். யார்கிட்ட கேட்போம்? அத்ருமா பிரதேசி மாதிரி, அலாவுதி மாதிரி, என்னோட அண்ணன் தம்பியா பழகுற மாதிரி ஆட்களா இருந்தா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அது ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு அவ்வளோ ரொம்ப நெருக்கமானவர்கள்ட்ட நம்ம கித்தாபுகள் கேட்டிருக்கிறோம்னு வைங்களேன். இப்ப இந்த காலத்துல சாப்ட்வேர் கேட்போம், ஹதீஸ் சாப்ட்வேர் சீடிகள் இருக்குல்ல, அதை கேட்போம். அந்த மாதிரி ஒருத்தர் அது கேட்காம தான் வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி கொடுத்தாருன்னு வைங்களேன். அந்த கம்ப்யூட்டரை வைத்து நான் வந்து ஹதீஸுகளை தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது இதை சும்மா ஹதீஸை 24 மணி தேடிட்டு இருக்க முடியாதுல. அது போக உள்ள நேரத்தில் இதை வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஒரு சம்பாதிப்பதற்கான ஏதாவது ஒரு வழிமுறையை யூஸ் பண்ணிக்கிற முடியுமான்னு சொல்லி ஆய்வு பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து டைப் பண்ணி சிடிபி வேலை பண்றது, டிசைன் பண்றது, அது மாதிரி வந்து வீடியோ கேசட்டுகளை சிடியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, ஆடியோ கேசட்டுகளை வந்து சிடியா மாத்தி கொடுக்கறது, MP3 ஃபைலா மாத்துறது, மார்க்கத்துக்கு விரோதமான இல்லாதவைகளை மார்க்கத்துக்கு ஹலாலான பயான்கள், சொற்பொழிவுகள், மற்ற இது மாதிரியான விஷயங்கள், குர்ஆன் அது இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பேன். அது எனக்கு தெரியும். நான் படிக்காமலே நானாகவே பைண்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி வைங்களேன். அந்த மாதிரி வேலைகள் வந்து நான் வந்து நானா படிச்சு நானா தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயுமே படிக்காம நான் அதை தொழிலாக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்போ வந்து 1க்கு 3 கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறேன், அதுக்கு தொடர்பான பிரிண்டர்கள் 2 வச்சிருக்கிறேன், அது ஹார்ட்வேர்கள் வச்சிருக்கிறேன், கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாதனங்கள் வச்சிருக்கிறேன், இன்வெர்டர் வச்சிருக்கிறேன், எல்லாமே இருக்குது. எனக்கு நான் என் மகன் என்னோட சேர்ந்து கொண்டு காலேஜில் படிக்கிறாங்கிறாங்களே, அவனை எடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். படிப்பை நிப்பாட்டான். எனக்கு துணையா இருக்கட்டுங்கிறதுக்காக வேண்டி முகமது நிப்பாட்டிட்டு அவன் இன்னைக்கு முக்கால்வாசியில் அவன் பார்ப்பான். அவன் கம்ப்யூட்டர் மட்டும் பார்ப்பான், நானும் பார்த்துக்கிறேன். இதுதான் நமக்கு இதுல பறக்கதா புஸ்தகங்கள் எழுதிக்கிறவன். இதான தவிர வேற ஒண்ணு இதெல்லாம் அப்பட்டமான பொய். ஆமா, செருப்பு போடுறாரு. செருப்புல அந்த காலத்துல கொள்கையை வச்சிருக்கிறேன். இந்த 600 ரூபாய் செருப்புங்கிறது இப்ப உள்ளது அன்னைக்கே சொன்னது. அந்த செருப்பு பார்த்து ஒருத்தன் 600 ரூபாய் செருப்பு போட்டு பாருன்னு நான் மிஷின் ஓட்டுக்கிட்டு இருக்கிறேன். மதுரையில வந்து பார்த்தான். அந்த செருப்பு ஹவாய் செருப்பு 16 ரூபாய் செருப்பு போட்டுருக்கிறேன். அதை பார்த்துட்டு போய் சொல்லிட்டாங்க. அதுக்காக நான் தவிது கொண்டாந்த பையன். அப்ப அந்த மாதிரி எல்லாம் விமர்சனம் அன்னைக்கு நடக்குது. நான் எந்த காலத்திலயுமே செருப்பு 100 ரூபாய்க்கு மேல போட மாட்டேன். இன்னைக்கு உள்ள மதிப்புக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் செருப்பு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தா கூட அடுத்த ஆள் கொடுத்துருவேன். செருப்புங்கிற காலில் ஒரு முதிக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி கொள்கையில உள்ள ஆளு. ஆமா, இப்ப எத்தனையோ வருஷமாச்சு வாட்சி கூட கட்டுறது கிடையாது. சிலதான் அதுதான் தேவையில்லைங்கிற அடிப்படையில் போயிட்டு இருக்கேன். வாங்கி கட்டு 100 ரூபாய்க்கு வாங்கி வாட்சி பெரிய காசு இல்ல பிரச்சனை. இது என்னது போட்டு வாட்சி தேவையில்லாம இப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வெளிப்படையான அத்தனை பூசிக்கிட்டு போறது, இப்படி அது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் கிடையாது. தேவையான ஒரு ட்ரெஸ், ஒரு கண்ணாடியா, ஒரு அளவோடு அதுவும் போயிட்டு இருப்போம். அதுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ராவெல்லாம் நம்ம வந்து அதுல கூட ஒரு தோற்றம் காட்ட நம்ம விரும்புறது கிடையாது. அடுத்து இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மீடியா வேர்ல்டு விஷயமா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு இவ்வளவு விளக்கம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த சகர் நிகழ்ச்சி இதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இது நான் சொல்றதை விட இதை நடத்துறவர் யாரு நான் சொல்லியிருக்க மீடியா பாக்கர்னு சொல்றேன். இன்னும் சொல்ல போனா சகர் நிகழ்ச்சியை வந்து இந்த மாதிரி தயாரிச்சது அவர் தான். வழங்குதா? அப்ப இந்த சகர் நிகழ்ச்சிக்காக வேண்டி அவங்க முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் எனக்கு எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவர் ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்க நிகழ்ச்சிக்கு போகும்போது எவ்வளவு ரூபாய் வாங்கி தருவாரு அவரு. அதெல்லாம் அவர் பாக்கறதான் சொல்லணும். நான் சொல்றதை விட நீங்க அவர் உண்மையை சொல்லணும்னா
இந்த மீடியாக்கள்ல நிகழ்ச்சி வரணும், இஸ்லாமிய நிகழ்ச்சியை கொண்டு வரணுங்கிற ஆர்வம் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா கேமரா லைனுங்கிறது எனக்கு இன்றைக்கு நேற்று தெரிந்த ஒன்றல்ல. என்னுடைய கல்லூரி வாழ்க்கைக்கு முன்னாடி இருந்த இந்த கேமரா வாழ்க்கைங்கிறது என் கூடயே ஒட்டிக்கிட்டு இருந்தது. வீடியோ கேமரா சொந்தமாகவே நான் வச்சிருந்தேன் ஆரம்ப காலங்களில். அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ என்பதே ஹராம் என்ற லெவல்ல புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் தூக்கி வித்துட்டு, ஹராம்ங்கிற லெவல்ல புரிஞ்சுக்கிட்டு வித்துட்டு, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கேசட் வந்தப்போதான் வீடியோ இப்படியும் பயன்படுத்தப்படலாமா என்ற ஒரு வீடியோ கேசட். அது என்ன வீடியோ கேசட்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல பிஜே பேசி வெளியிடப்பட்ட முதல் வீடியோ கேசட். அதுல அந்த வீடியோ கேசட்லயே ஜிஹாத பத்தி, ஜிஹாத் சம்பந்தமா பேசியிருப்பாரு. எனக்கு சரியான ஞாபக சக்தி இருக்குமே, ஆனால் அதான் சரி, பேசியிருப்பாரு. அதுலயே ஏன் இந்த வீடியோ, எதுக்காக இந்த வீடியோங்கிறதை விளக்கியிருப்பார். இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம பயன்படுத்தலாம். ஒரு கத்தி, இது இந்த கத்தியை வந்து தலையும் இருக்கலாம், பழத்தையும் இருக்கலாம். நம்ம பழத்தை இருப்போம், இதை வைத்து மக்கள் மத்தியில் நம்ம சென்றடைகிறதுக்கு ஒரு கருவியா உபயோகப்படுத்துவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த இதுல ஒரு வகையான லைஃப் உண்டு எனக்கு. அது வர வர இப்படி நம்ம இயக்கம் கட்டிய பின்பு, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் வந்த பின்பு மக்கள் மத்தியில இஸ்லாத்தை கொண்டு செல்லலாங்கிற எண்ணம் வர்றப்பதான் ராம்ஜி வந்து எங்க கிட்ட வந்து சகர் நேர நிகழ்ச்சி அல்ல, நோம்புக்குள்ள நிகழ்ச்சி நடத்தலாம். அதுக்கு முன்னாடியே இது சம்பந்தமா பிஜே கிட்ட, ஜவஹர்லால் கிட்ட நான் பேசுறேன், நம்ம மீடியாக்கள்ல இது பண்ணலாமேன்னு. ராஜ் டிவி போய் ஸ்லாட் ரேட் கேட்கிறேன், அதே போல சன் டிவில போய் ஸ்லாட் ரேட் கேட்டேன். எல்லா இடங்களும் போய் விசாரிக்கிறேன், எவ்வளவு ஒரு ஹாஃப் அன் அவர் நடத்துறா இருந்தா எவ்வளவு ஸ்லாட் ஆகும் அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ராம்ஜி வர்றாரு. ராம்ஜி மூலியமாக 30 நாட்கள் வந்து பகல் நேரங்கள்ல வந்து இந்த இது வந்து எங்க இஸ்லாம் ஒரு அறிமுகங்கிற பேர்ல விஜய் டிவில ரன் ஆகுது. விஜய் டிவில ரன் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் வந்து இதை நம்ம எப்படியாவது சகர்ல கொண்டு வரணுங்கிற முயற்சி நடக்குது. முயற்சி நடக்கிறப்ப யார் எடுத்து பண்றதுங்கிறது வருது. அப்ப கேட்கிறப்போ நான் எடுத்து பண்றேன். நான் எடுத்து பண்ணுறதுங்கிறது லாபத்துக்கு அல்ல, அதாவது அந்த நிகழ்ச்சி அமைப்பது, எடிட்டிங் பண்ணுவது, ஆமா நிகழ்ச்சியை தொகுப்பது என்று இல்ல நான் சொல்ற சகர் நிகழ்ச்சி என்ன. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு வர்றோம். இடையில வந்து நிகழ்ச்சி வந்து 2வது வருஷம், அதாவது 96ல பண்றோம். 97வது வருஷம் ராம்ஜி பாதியோட விட்டுட்டு போறாரு. வேற வழியே இல்லாமல் அந்த பாதி நிகழ்ச்சியை தொகுக்கக்கூடிய பொறுப்பு என்கிட்ட வரும். அப்பதான் ஸ்டுடியோக்கு போய் மற்ற தொகுக்கலாம் ஆரம்பிக்கிறேன். அப்பவே மீடியா வேல்டே நான் ஆரம்பிச்சிட்டேன். மீடியா வேல்டு என்பது என்னுடைய முதலீட்டிலே தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய சுய சம்பாத்தியம். 96 லாஸ்ட்லயே நான் தொடங்கிட்டேன். என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் தொடங்கப்பட்டது. எனக்கு ஒரு எஸ்டிடி ஒன்னு இருக்கு, 81 அங்கப்ப தெரியல. அதுல இருந்த மிச்ச இடத்தை பயன்படுத்தி அந்த ஏரியாவில் மீடியா வேல்ட நான் தொடங்கினேன். என்னுடைய சுய சம்பாத்தியம், என்னுடைய இதுல இருந்து நான் தொடங்கப்பட்டது. இயக்கமோ அல்லது வேற யாருமோ உதவி செய்து அதை நான் தொடங்கல. என்னுடைய சுய முயற்சி, என்னுடைய சுய முதல், என்னுடைய சொத்துல தான் நான் தொடங்கினேன். அதுல பிஜேக்கோ இல்ல அலாவுதீனுக்கோ இல்ல ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லாக்கோ இல்ல ஹைதர் அலிக்கோ பங்கு இல்லை. ஆனா இந்த காலகட்டத்தில் இன்னொன்னு என்னன்னா, நம்ம இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் இப்ப பாத்துட்டு இருக்கீங்களே கேள்வி பதில் நிகழ்ச்சி, இதை வந்து பிஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 7 வருஷமா நடத்திட்டு இருக்காங்க. 7 வருஷமா நடத்துறது எப்படின்னா, சாதாரணமா கேள்விகள் வரும், அதை கேட்டு பதில் சொல்ற மாதிரி நிகழ்ச்சி இருந்துச்சு. அதை வந்து மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, நேரடியா மைக்க கொடுத்து அதை விஹெச்எஸ்ல பதிவு செய்யலாமே அப்படின்னு முதல்ல விஹெச்எஸ்ல தான் பதிவு செய்ய ஆரம்பிச்சோம். அப்படி பதிவு செய்த நிகழ்ச்சி கிளிக் ஆச்சு. நல்லா இருந்துச்சு, அட்ராக்டிவா இருந்துச்சு. நல்லா பதிலும் வந்து ஆக்ரோஷமா வர போக அப்படின்னு சூப்பரா இருந்துச்சு. அது ஜாக்கு தான் அந்த நிகழ்ச்சியை கூட ஆரம்ப காலங்கள்ல அவங்க தான் பண்ணு. இல்ல அது அடுத்து வர்றேன், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுனாங்க. அப்ப ஜாக்கு தான் அந்த நிகழ்ச்சியை கூட நடத்துச்சு. ஆனா அப்ப யாருமே வந்து டிவியில வரக்கூடிய முயற்சி யாருமே செய்யல. இதெல்லாம் வந்து தமுக தொடங்குறதுக்கு முன்னாடி நான் சொல்றது. அந்த மாதிரி பண்ணல. அப்ப இது ஏன் டிவியில இப்படி நேரடி நிகழ்ச்சியாவே கொண்டு வரக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. பிஜே என்ன சொன்னாங்க, ஏங்க அப்படி ஒண்ணு பண்ணலாமா, எங்க முஸ்லீம் ட்ரஸ்ட், முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட் மூலியமாகத்தான்
இந்த நிகழ்ச்சி வந்து முதல்ல நடத்தலாம்னு முடிவு செய்யப்பட்டு இதற்காக வந்து கேட்ட சகோதரர்கிட்ட எல்லாம் யூமேட்டிக் இப்ப நம்ம பீட்டாவில் பண்றோம். அப்போ ஆரம்ப காலத்துல யூமேட்டிக் கேமரா மூலியமா பண்ணப்பட்டுச்சு. இதை விட கொஞ்சம் தரம் கம்மியா இருக்கும். அந்த கேமரா மூலியமா அந்த கேசட் மூலியமா பண்ணப்பட்டுச்சு. அப்படி 3 ப்ரோக்ராம் தயாரித்தோம். முதல்ல நம்ம ராஜா கல்யாண மண்டபம் ஒன்று மயிலாப்பூர்ல நடந்த ஒரு மண்டபத்துல முதல் நிகழ்ச்சி யூமேட்டிக் கேமராவில் பதிவு செய்யப்பட்டுச்சு. நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. அதுக்கு அப்புறம் மதுரை ராஜா முத்தையா மண்டலத்தில் பதிவு செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜெமீல் காக்கா அதிராமட்டம் ஜெமீல் காக்கா அவர் முயற்சி செய்து பட்டுக்கோட்டையில 3வது நிகழ்ச்சி நாம் பதிவு செய்தோம். இந்த 3 நிகழ்ச்சி பதிவு செய்து 1 வருஷமாக ட்ரஸ்ட்ல பாதுகாப்பா ரொம்ப அழகா வச்சிருந்தோம். ராம்ஜிட்ட அண்ணன் என்ன செஞ்சாங்க, ஏன்னா ட்ரஸ்ட் மூலியமாக போட முடியல, ஏன்னா பெரிய முதலீடு தேவைப்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமையில போடலாம் இல்ல வெள்ளிக்கிழமையில போடலாம் நம்ம முயற்சி செஞ்சோம். அதுக்கு பெரிய முதலீடு தேவைப்பட்டுச்சு. விளம்பரங்கள் பிடிக்க முடியுமா முடியாதுங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஆரம்பத்துல நான் யாராலையும் முடியலைங்கிற சூழ்நிலை. ராம்ஜி எடுத்து பண்ணட்டும் அப்படின்னு பிஜே ராம்ஜி கொடுத்தாங்க. எல்லாம் கமிட்டி எல்லாம் முடிவு சேர்ந்து தான் கொடுச்சு. ஆனா ராம்ஜி அவர் ஒரு 6 மாசம் வச்சிட்டு இருந்துட்டு அவரால் முடியல, அவர் போட முடியலன்ட்டாரு. அப்புறம் வந்து எல்லாத்தையும் போயிட்டு கடைசி ஹைதர் வந்து என்கிட்ட கேட்டாரு. ஹைதர் கேட்கிறப்ப என்ன கேட்டாரு, ஏங்க இந்த மாதிரி இஸ்லாம் ஒரு இனிய மார்க், எனக்கு ஏற்கனவே இந்த லைன் நீங்க தெரிஞ்ச ஆளு, இதை நீங்க எடுத்து பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறப்ப கூட நான் முதல்ல பின்வாங்கினேன். ஏன் பின்வாங்கினேன்னா, ஒரு பொது இதுல உட்காந்துட்டு இருக்கிறோம், இப்படி பொதுவான ஒரு நிகழ்ச்சியை பண்றப்போ தனிப்பட்ட நிறுவனமா இருந்து பண்றப்போ வேற மாதிரி கேள்விகள் வந்துடக்கூடாதுங்கிறத பின்வாங்கினேன். ஃபித்னாக்கள் வந்துடக்கூடாதுங்க அப்படின்னா, இல்லைங்க இதுல என்னங்க ஃபித்னா வரப்போகுது, வேற யாராவது எடுத்து பண்ணுங்கன்னு ட்ரஸ்ட் அனுமதி வழங்கியிருக்கு. அதனுடைய லாப நட்டங்களை நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னு சொல்லுது. நீங்க உங்களால முடியும்னா நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்க, நீங்க நடத்துங்க அப்படின்னாங்க. அப்போ சரின்னு சொல்லி நான் பொறுப்பேற்றுக் கொண்டு ஹைதருடைய அந்த நேரத்தில் அவருடைய உதவி ரொம்ப பெரும்பாலும் அவர் செய்தாரு. அந்த உதவிகளை தனிப்பட்ட முறையில் விளம்பரங்கள் பிடித்து விளம்பரங்கள் மூலியமாக முழுக்க இன்னைக்கு வரை அல்லாஹ்வுடைய கிருபையில பேசக்கூடிய இந்த நிமிஷம் வரையில 2 ஆண்டுகளை கடந்து அது போயிட்டு இருக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில. ஆனா இந்த சரி இதுல முக்கியமா ஒண்ணு நீங்க என்ன கேட்க விரும்புறீங்கன்னா, இஸ்லாம் ஒரு இனியமாக்க நல்லா போதையா, ஆரம்ப காலத்துல நல்லா போகலங்க, நான் பட்ட துன்பம் எனக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும், அவ்வளவு தூரம் என் கையை விட்டு போச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து பிஜே சொன்னார், பிஜே நான் வர்றதை தெரிஞ்சுக்கிறாம இன்னொரு நம்ம சகோதரத்தை ஒருத்தட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, பாவங்க இவர் மாட்டிக்கிட்டாரு, இவரால் நடத்த முடியாதுங்கிறத நான் உள்ள நுழையிறேன். இப்ப உங்களை பத்தி பேசிட்டு இருக்கேன்றாரு. நான் சொன்னேன் அல்லா இருக்கானே பாப்பண்ண அப்படின்னு. 26வது வாரத்துல எல்லாம் விழுந்துருவோமோ, இனிமே நடத்த முடியாதோ அப்படிங்கிற சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அல்லாஹ் வெவ்வேறு தரப்புல இருந்து நான் போய் கேட்காத இடத்துல இருந்தா அன்னைக்கு விளம்பரம் வந்துச்சு. விளம்பரங்கள் வந்து விளம்பரம் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். நன்கொடையை நான் அதுல தெளிவா ஒரு முடிவு எடுத்தேன். எல்லா சகோதரரும் சொன்னாங்க, ஏங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்றீங்க அதுல நன்கொடை வாங்கினா என்னங்க அப்படின்னு. நன்கொடை நான் இன்றைக்கு கை நீட்டிட்டேன்னா எத்தனை கோடி வந்துச்சோன்றோம். அது மாத்திரம் இல்ல, நன்கொடைன்னு வாங்கிட்டா உங்களுக்கு நான் ஈங்கணும். நீங்க வாங்க ஒரு ஃப்ரேம்ல உட்காருங்களேன், நீங்க 2 வார்த்தை சொல்லுங்களேங்கணும். இப்ப சகர் நிகழ்ச்சி சில நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, நம்ம அல்லாத சகர் நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க, அதுல ஃபுல்லா ஒருத்தன் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசுவாங்க. அதெல்லாம் எப்படிங்கிறீங்க காசு. அந்த மாதிரி ஒரு காலம் உடன்பட மாட்டேன். முடிந்தால் விளம்பரங்களை நடத்துவாங்க. ஒரு காலகட்டத்தில் கூட ஒரு 5வது வாரம் நினைக்கிறேன் ஒரு விளம்பரதாரர் அவரையும் வச்சுதான் அந்த நிகழ்ச்சி நடத்துற சூழ்நிலை அவர் டக்குன்னு கால வாரிட்டாரு, அவர் முடியாதுன்ட்டாரு. அந்த காலகட்டத்திலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு ஓரளவு போகுது. இன்னைக்கு விஜய் டிவில இருந்து ராஜ் டிவிக்கு மாறின உடனே தடுமாற ஆரம்பிச்சிருக்கு. ஏன் தடுமாட்டோம்னா அப்படியே டபுள் ரேட் அதுல உள்ள ரேட்டுக்கு இதுல உள்ள ரேட்டுக்கு 2 மடங்கு. இந்த இதை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு வெற்றியை தருவான். இந்த நிகழ்ச்சி ஏன்னா அவ்வளவு பேர் மக்களிடையில இஸ்லாத்தை கொண்டு சென்றிருக்குங்க. சொல்றாங்களே டிவி ஹீரோவா, அல்லாஹ்க்கு பயந்துக்கிறங்கயா, நையாண்டி பண்றதுல அல்லாஹ்க்கு பயந்துக்கிறங்க. இவர் ஒரு மேடை பேச்சாளர், பல மக்களுக்கு அறிமுகமானவர், சின்ன திரையிலே அடிக்கடி காட்சி அளிக்கிறார். சின்னத்திரை ஹீரோவா, அல்லாஹ்க்கு பயந்துக்கிறங்க. இறையச்ச உள்ளவங்க நீங்களா பேசுறீங்க, நீங்க எல்லாம் தௌஹீத நாங்க தான் முதல்ல சொன்னாங்கிறீங்க, உண்மை நீங்களா சொல்லிருப்பீங்க, முதல்ல நாங்களாம் உங்களை பார்த்தா வந்திருப்போம். ஆனா அல்லாஹ்க்கு பயந்துக்கிறீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் நளினம் வேணும். ஏன்னா அல்லாஹ் குற்றம் கண்டுபிடிக்கல பெரியவன். என்ன வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேர் மத்தியிலையா கடிதம் பாரியா, என்கிட்ட இருக்க ஆயிரக்கணக்கான கடிதம் எடுத்து படி பார்க்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாளைக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் ஒருத்தங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சொல்றான், இஸ்லாம் என்றாலே ஒரு தவறான எண்ணத்தை என் மனசுல வச்சிருந்தேன், அதை மாத்தி அமைச்சிருக்கீங்க, ரொம்ப இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியை பாக்குறப்பங்களாம்.
அந்த அளவுக்கு ஒரு மனித நேயத்தை வளர்த்திருக்கக்கூடிய ஒரு செயலை பார்த்து ஒரு தனி மனித குரோதம் இல்லையா இது? பிஜேங்கிற ஒருத்தன் வளர்றான், அப்படியே போறான், ஐயோ பிஜே தெரியாத ஆட்களே இல்லையே. அது என்ன இது காரணம்? அல்லாஹ் காப்பாத்துட்டு. ஆனா ஒண்ணு சத்தியம் மட்டும் சொல்றேன், ஒரு பைசா கூட என்னுடைய இந்த இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் விஜய் டிவியில கடைசி காலகட்டங்கள்லாம் நல்ல ஓரளவு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நேரங்கள்ல கூட நான் ஒரு பைசா அவருக்கு கொடுத்ததில்லை. எல்லாமே தானே தான் சொல்றேன். என்கிட்ட அவர் கேட்டதும் கிடையாது, எந்த இதெல்லாம் கேட்ட கிடையாது. ஏங்க இவ்வளவு வீடியோ, அவருடைய வீடியோ ஆடியோ அத்தனை கேசட் வெளியிடுறேன். ஆனா முதல்ல இது தொகுக்கப்பட்ட காரியத்தை நான் நீங்க வெளியிடவா பிஜே என்ன தாராளமா போட்டுக்கிறேங்க. அதுல எனக்கு என்னங்க இருக்குது? மக்கள் மத்தியில கொண்டு செல்லுங்கன்னு தான் சொன்னார். தவிர இதுகால வரையிலும் அதுக்குன்னு ஒரு பைசா என்கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டார். இதுவரை நான் கொடுத்திருக்க மாட்டேங்க, கொடுத்து அறிஞ்சது கிடையாதுங்க. இந்த கார்ல கூட்டிட்டு போறேன்னு அதுவும் அந்த ஊர்க்காரன் தான் காசு கொடுப்பான். அந்த ஊர்க்காரன் அதுக்கும் வேற வழி இல்லாம நம்ம கூட்டு போறதுதான். அது கூட நான் காசு கொடுத்தது கிடையாது. அதுல கொண்டு போறதுக்கு சாப்பாடு செலவு அது கூட என்கிட்ட வாங்கினது கிடையாது. அதெல்லாம் இது உண்மையாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்கன்னா இதுக்கு பதில தயார் பண்ணிக்கிறீங்க. இந்த மீடியா வேர்ல்டு என்பது என்னுடைய சொந்த நிறுவனம். இதனுடைய லாப நட்டம் அனைத்தும் எனக்குரியது. இன்றைக்கு நான் டிவி ஃபீல்ட்ல இருந்துகிட்டு இந்த நேரத்தில் நான் லாபம் சம்பாதிக்க முடியாம கீழே விழுந்தாலும் அது எனக்கு உள்ளதுதான். அதே போல சகர் நேர நிகழ்ச்சி நடத்துறது முஸ்லீம் மீடியா ட்ரஸ்ட். ஏன் அந்த ட்ரஸ்டுடைய நிகழ்ச்சியை நானே நடத்திட முடியும், மீடியா வேல்டே எடுத்து நடத்திட முடியும். ஆனா அப்பவும் முடிவு செய்யுங்க, இஸ்லாம் ஒரு முடியமா இருக்கு எடுக்கிறப்ப என்ன முடிவு செய்யும் தெரியுமா? ட்ரஸ்டோட நிகழ்ச்சியை நம்ம அந்த நிகழ்ச்சியை லாபகரமா நடத்தி அந்த லாபத்தை ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும். அது கண்டிப்பா மீடியா வேல்டு எடுத்து நடத்தாதுங்கிற முடிவு செய்யுங்க. இன்னைக்கு வரல அந்த முடிவில் தெளிவா இருக்கு. ஒரு கட்டத்தில் ட்ரஸ்ட் கூட இந்த வருஷம் ப்ரோக்ராம ட்ரஸ்ட் கூட எடுத்து நடத்த முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணப்ப கூட நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் நீங்க மீடியா வேல்டு எடுத்து நடத்துங்களேன், முடியாது. ஆனா இன்றைக்கு லாபகரமா அந்த நிகழ்ச்சியை ட்ரஸ்ட் நடத்திருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில அதை உள்ள தொகுத்து கொடுக்கக்கூடிய காரியத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அதை உட்கார்ந்து இப்படி பேசினா நல்லா இருக்கும்னு அவர் விரும்புற நிலைமையில இருந்து நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து இப்படி பேசினா நல்லா இருக்குன்னு காரியம் சொல்லி இருப்பேன் தவிர அதை தவிர வேற எந்த என்னுடைய உதவியும் அவருக்கு கிடைச்சதே கிடையாது. நல்லா காப்பாற்று. சிடியை பொறுத்த மட்டும் சிடிகள் மாத்திரம் நான் ரெக்கார்டிங் வெளியில போட்டா என்ன காசு கொடுப்போம். முகமது இது சிடியை அவன் கம்ப்யூட்டர் வச்சிருக்கான். அதனால வெளியில யார்ட்டையும் நான் எதுக்கு கொடுக்கணும், நீ எனக்கு போட்டு தரான அதையும் மறுத்தார் இந்த ஆள் அதையும் மறுத்தாரு. அது எப்படி நீங்க வானாங்க நாளைக்கு ஃபித்னா வருங்கன்றார். ஒரே வார்த்தை சொன்னேன், நான் கூலிக்கு தான் கொடுக்குறேன், அவனுக்கு கூலி அது வேலைக்கு கூலி. நான் வெளியில கொடுத்தா அதே காசு தான் கொடுக்குறேன், உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க எப்படியா தடுக்க முடியும்? இது ஒண்ணு மட்டும்தான் அவர் பண்ணி தராரு. அதுவும் நான் சிடி வாங்கி கொடுக்குறேன், அந்த சிடிக்கு ரெக்கார்டிங் சார்ஜ் வெளியில என்ன கொடுப்போம் அதைத்தான் அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். வேற ஒன்றும் அவர் என்கிட்ட இருந்து பெற்றுக் கொண்டது இல்ல, நான் அவருக்கு கொடுத்தது இல்ல. இப்படி சொல்லக்கூடியவன் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அவனும் அல்லாஹ்க்கு பயந்துக்கிறான். அதாவது கமாலுதீன் மதனி அமீராக இருக்கக்கூடாது, அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கே லாயக்கற்றவர், அவரை இறக்கி ஆகணும்னு சொல்லி எல்லாத்தையோட முஸ்தீபை எடுத்து பேசிட்டாலும் இம்தாதி இன்னைக்கு கமாலுதீன் மதனியோட சேர்ந்துட்டு அது பெஸ்ட் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்காரு. நான் கேள்விப்படுறேன். இவர் எப்படிப்பட்டவர் என்ன மக்கள் கேட்கறாங்க. ஏன்னா நான் ஓரளவு பதில் சொல்லிட்டேன்னாலும் உங்களுடைய அதுக்கு பதில் என்ன, அவருடைய நிலையை பற்றி? பொதுவா ரஹமத்துல்லாஹி இம்தாதியை பொறுத்த வரைக்கும் அவரை ஆரம்ப காலத்துல இருந்தே நமக்கு தெரியும். இந்த முதல் விவாதம் நடந்துச்ச ஆமா, அந்த காலகட்டத்தில இருந்து அவர் நமக்கு நல்லாவே தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் நாம் அனலைஸ் பண்ணதுல எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நேரத்துல ஒன்னு சரி காணுவான். தவறுன்னு சொன்னா அதுல இருந்து விலகி இன்னொன்னுல இருப்பான். அது தவறுன்னு தெரிய வந்தால் இன்னொன்னுல இருப்பான். இது இருக்கலாம், தப்பு இல்லை, இப்படிதான் இருக்கணும். நான் ஒரு தப்புல இருக்கிறேன்னு தெரிய வரும்பொழுது அதை நீங்க எதிர்த்து தான் நிக்கணும். அதான் முறை. இப்ப நான் தவறா இருக்கேன்னா என்னை எதிர்த்துட்டு கமாலுதீன் மதனி பக்கம் நிக்கணும். கமாலுதீன் மதனி தப்பு செய்வாருன்னா அவரை எதிர்த்துட்டு என் பக்கம் நிக்கணும். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். ரஹமத்துல்லாஹி இம்தாதியை பொறுத்த வரைக்கும் நான் ஆய்வு பண்ணதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். அவர் ஒரே நேரத்தில் ரெண்டுல இருப்பார். ஒரே நேரத்தில் நான் சரின்னு என்கிட்ட சொல்லுவாரு, அவர் சரின்னு அவர்கிட்ட போய் சொல்லுவாரு. இப்படியான ஒரு நிலைப்பாடுகளை நம்மள்ட்டையும் கையாள்வாரு. ரெட்டை வேடம் தான், அது சந்தேகம் கிடையாது. நம்மள்ட்ட தான் கையாள்வாரு இல்ல, மக்கள்கிட்டையும் ஒரு ஊர்ல எந்த மாதிரியான தௌஹீத் சகோதரர்கள் எந்த மாதிரியான கருத்துல இருக்கிறார்கள் பார்த்து அதை சேர்ந்தவராக தன்னை காட்டிக் கொள்வார். அதுவும் நமக்கு ஏராளமான ரிப்போர்ட்டுகள் நமக்கு வந்திருக்கிறது. உதாரணமா சில தௌஹீத் சகோதரர்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துடைய ஒரு ஆதரவாளர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்ட்ட போகும்போது தானும் அதை ஆதரிக்கிறவர் என்று காட்டுவார், எதிர்ப்பு காட்ட மாட்டாரு.
அது தெரியாத இடத்துல வந்து ஒரு அதை எதிர்த்து வர நுழைய முடியாம ஆக்குறதுக்குள்ள வேலையும் செய்வார். ஆனா இது இருக்கிறதே பெரிய ஆபத்தான ஆள் மாதிரி. நான் ரொம்ப அவர் வந்து அவர் எந்த கணக்குல எடுத்துக்கொள்ற தகுதி இல்லாதவர் தான் நான் நினைக்கிறேன். அவர் தௌஹீதுல இருக்கலாம், கொள்கையில உறுதியா இருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் இந்த அமைப்பு ரீதியாக ரெண்டு பேருக்கு மத்தியில வந்து ரொம்ப பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுல, ரெண்டு வேஷம் போறதுல ஒரு பெரிய முக்கிய இடம் வைக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்களால் தான் இன்றைக்கு எல்லாம் நசக்கடா இருக்குன்னு நான் சொல்லுவேன். பல சந்தர்ப்பங்கள்ல தீர்ந்து போக அளவுல பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய நேரத்துல இவர் போட்ட ரெண்டு பக்க வேஷத்தினாலதான் எல்லாம் நாசமா போச்சு நான் சொல்லுவேன். முடிவெடுக்க முடியும். பல சந்தர்ப்பங்கள்ல இவரே வந்து சேர்த்து வைக்க போறேன், ஒன்னாக்க போறேன் சொல்லலாம் இறங்குவாரு. இறங்கி இவர் போட்டு குட்டையை குழப்பி இங்கிட்டு வந்துகிட்டு என்னையும் நியாயப்படுத்துறது, அங்கிட்டு போய் அவரை நியாயப்படுத்துறது, இப்படியாகவே வந்து பேசியே நாசக்கேடு பண்ணி விட்டார். அதனால நான் வந்து ஒரு நீண்ட நெடுங்காலமாகவே கொஞ்சம் ஒரு வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி உள்ள எந்த ஒரு விமர்சனத்துக்கோ அவரை பற்றி உள்ள தொடர்பு நம்மளை பற்றி கேள்வி கேட்டா கூட கண்டுகொள்வதே இல்லை. அவர் ஏதாவது முயற்சி பண்ணி நான் நம்ம காம்ப்ரமைஸ் ஆக போறேன் நான் அப்படின்னு ஒரு கடிதமெல்லாம் போட்டிருந்தாரு, பெரிய நீண்ட கடிதம். உள்ள எனக்கு தான் கெடுப்பார். ஆமா கெடுத்துறாரு. இவர் இறங்கினாருன்னா கெட்டு போயிடுறது. நான் என்னுடைய அனுபவத்தில் கண்டது. அதனால வேணும்னு செய்யறாரா? சில பேர் கேரக்டர் அப்படி இருக்கும், சில பேர் வேணும்னு எப்படி செஞ்சாலும் அந்த காரியத்தை ஆதரிக்க முடியும். அவர் வேண்டா வேணும்னு செய்யலன்னு அவர் குற்றமற்றவரா போயிடலாம். அவர் வேணும்னு செய்யறாரான்னு தெரியாது, அல்லது திட்டமிட்டு செய்யறாருன்னு தெரியாது. அவருடைய நடவடிக்கைகளால் பெரிய ஒரு குழப்பமும் பெரிய பிளவும் சனியனும் நமக்கு மத்தியிலே பல அணிகளும் உருவாவதற்கு காரணமா இருக்கும். மதரசாவில் இருக்கும் போதே அணிகள் உண்டானுச்சு. கூட்டத்தை சேர்க்கிறது, ஒரு ஆசிரியர் இருக்கான், அது மாதிரிலாம் பல இதுக்கு நடக்கும். அதனால நான் அனலைஸ் பண்ண விஷயத்துல இவரை வந்து கண்டுகொள்ளவே தேவையில்லாத ஒரு ஆள் சொல்லி நான் முடிவில் இருக்கிறேன். அதான் பதில். அதுக்கு மேல என்ன சொல்றீங்க? 1995 திருச்சியிலே தலைமை நகரில் நானாக எல்லா மக்கள் மாநில தலைமை மாற்றுவது சம்பந்தமாக ஆலோசனை வாருங்கள் என்று எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து தமிழகத்தில் உள்ள எல்லா கிளைகளிலும் எல்லா பொறுப்பாளர்களும் வந்திருந்த அந்த கூட்டத்திலே மக்களுக்கு நான் இனிமேல் இதில் பொறுப்புகளை இருப்பதற்கு நான் தயாராகிறேன். என்னால் இருக்க முடியாது. காரணம் நிலவைகள் வேறுமாய் சித்திரித்திருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை விட்டு தளர்ந்து செல்வதை நான் உணர்கிறேன். அதனால இதுமேல் என்னால் இதை பொறுப்பு இருக்க முடியாது. யாரு வேண்டுமானாலும் எல்லா உறவு இருக்கிறது ஒப்படைத்து. அந்த நேரத்தில் இதே சகோதரர் ஜெயலலிதாவின் தான் அழுது கொண்டே வந்து அவர் பையன் செய்தார். அமீர்வார்களே, நீங்கள் தான் சாவது வரை நீங்கள் தான் அமீராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். போய் சொல்றாங்க. பிஜே அழுது கொண்டே பயத்தின அவர் பிஜே அழல, இந்த அழுதார். அவர் அழுகையை கண்டு ஏமாந்தார் பிஜே. அப்படிதான் சொல்றாங்க. நானும் ஏமாந்தேன். நானும் பைய செய்ய போனேன். ஏன் பைய செய்ய போனோம்னா அமீரையே தவறா நினைச்சிருந்தோம். அமீர சம்பந்தப்பட்ட வரக்கூடிய அதிசயங்களை தவறா விளங்கிட்டு அப்படி போனோம். இப்படி சொல்றாருல. இன்னொன்னு கவனிக்கணும். இதுல டிசி அப்துல் மஜீதுங்கிற ஆளு தலைவரா வர்றதுக்கு திட்டம் போட்டிருந்தார். அதற்கு அப்துல் சமதுங்கிற திருச்சிக்காரர் உடந்த, அப்துல் காதர் மதனி உடந்த. இன்னைக்கு எந்த அப்துல் காதர் மதனி துணைத் தலைவரா இருக்காரோ அவர் உடந்த. எதுக்கு? கமால் மதனி கீழே இறக்கியே ஆகணும் அப்படிங்கிற உடந்தையா இருந்து இவரை ஹைஜாக் பண்ணிட்டு டிசி மஜீத் நுழையன்னு பார்த்தாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் அதுல பொறுப்பாளர். இவன் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பேச வெக்கமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதுல இன்னொன்னு வேற சொல்லுவாங்க. அப்துல் ரஹ்மான் என்பவர் சொல்கிறார், கமாலுதீன் மதனி அமீராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் வேற யாராவது தன்னை தலைவர் என பிரகடனப்படுத்தினால் அவருடைய தலையை வாளால் வெட்டி விடுவேன் சொன்னார். அப்துல் ரஹ்மான் என்பவர் வெட்டுவேன் என்று சொன்னார். எந்த அப்துல் ரஹ்மான்? நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்ன வெட்டுவேன். அதையும் தப்பாக விளங்கி வச்சிருந்தோம். ஏன்னா அமீரை விளங்கி வைக்கும்போது அமீரை வந்து ஒரு ஆள் தள்ளி விட்டு திட்டம் போட்டு விஷமத்தனமா இன்னொரு அமீராக ஒரு துணை தலைவனாக வருவான் என்றால் அவனை வெட்டுகள் ஹதீஸ் இருக்கு. நம்ம அமீரை தப்பா விளங்கி வச்சனால நம்ம அதையும் தவறா விளங்கி செஞ்ச. நான் தான் சொன்னேன் அப்துல் ரஹ்மான் என்பவரான். ஏன் அப்துல் ரஹ்மான் பிரிதோசின்னு சொல்ல மாட்டார். என்ன பிரிதோசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்துல் ரஹ்மான் பிரிதோசின்னு சொன்னா என்ன பிரிதோ மார்சாலா ஓனமா இல்லையா? எங்க பட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரிதோசிக்கிற எங்க பட்டம் தானே? என்ன உங்க பட்டம்? நீங்க உங்களுக்கு நல்லா பட்டா எழுதி இருக்கான். பிரிதோசியாங்கிறது உங்களுக்கு தான். வேற யாரும் அந்த பேரை வைக்க கூடாது. மதனி நீ வச்சிருக்காங்கல்ல, மதனி மதினாவை போய் படிச்சு மதனி குதனி எல்லாம் பேர் ஓடுறாங்கல்லங்க. இங்க சவுதி அரேபியால போய் மதனி சொன்னா சிரிப்பான். என்ன மதனி அப்படி எத்தனை பேர் சவுதி அரேபியால மதனிகளை சவுதிக்காரன் படிச்சுட்டு வர்றான். அவங்க போய் மதனி சொல்லி பாருங்க. மதனியா அப்படின்னா என்ன? மதீனாவில படிச்சுட்டு மதனின்னு சொன்னா புரியன்னு போடுறது இல்ல. அப்படி சொன்னா அவனை புரியும். அது மாதிரி அப்துல் ரஹ்மான் பிரிதோசின்னு சொன்னா என்ன மக்கள் அப்படி சொல்லி பழகிட்டா அதுவும் புரிஞ்சுக்கிறது. இது என்னமோ உனக்கு பட்ட எழுத்து மாதிரி ஓண்டையும் பட்டம் வாங்கினா எனக்கு பட்டம் தர தகுதி உங்களுக்கு கிடையாது. அதான் வச்சுக்கோங்க. இப்ப தெரிஞ்சுக்கலாம்.
உங்களுடைய பிராடு மோசத்தினால எனக்கு பட்டம் தரும் தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்க நடிகர்கள், பதவி உயர் பிடித்தவர்கள், சால்ராக்கள் அப்படின்னு தெளிவா தெரியுது. அப்புறம் என்ன உங்கள்கிட்ட வச்சுட்டு சொல்றதுங்கிறேன். நாங்க சொன்னா பைய செஞ்சா தெரியாம மார்க்கத்தை தப்பா ஒழுங்கு அந்த விஷயத்துல. இன்னும் சொல்ல போனா அவங்க தெரிஞ்சுட்டே செஞ்சான். இதே கமாலுதீன் மதனி எனக்கு ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் தந்தார். அந்த லெட்டர்ல என்ன செய்யறாரு, அதுல எல்லாம் அமீர் ஹமீர் எல்லாம் போடல, அதுல எல்லாம் ரைஸ் தலைவர்கள் அர்த்த போடுறாரு. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க. நமக்கு தெரியல. நம்ம அந்த ரைஸ் தவளா வாங்கி அல்லா மன்னிப்பாங்க, உங்களை மன்னிக்க மாட்டோம். தெரிந்து கொண்டே அல்லாஹ் சொல்றாங்க, லிம தல்பிஸூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். உண்மையை மறைக்கிறீர்கள், உண்மையும் பொய்யும் கலந்து கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள், ஏன்னா தெரிந்து கொண்டு செய்கிறீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அந்த சாரார போன்றவங்க இவனுங்க நடிச்சீங்க நீங்க அப்படின்னு சொல்லி நடிச்சீங்க. நீங்க நடிக்கவில்லை என்று சொல்ல என்ன செஞ்சிருக்கான்னு தெரியுமா? இப்ப பதவிகள் யாரெல்லாம் நீங்க அமீரா இருக்கணும்னு துடிச்சமோ பிஜே சொன்னாரு, நானும் சொன்னேன். அப்படி நீர்தான் அமீராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாங்கள் உன்னை இழந்துங்கிறோம். நீர் அமீராக இருக்கக்கூடாது, தூக்கி விதம் சொன்ன இன்னைக்கு உனக்கு காரணம் போடும். இதையெல்லாம் சொல்ல காரணம் என்ன? அப்துல் காதர் மதனி நீ இவரெல்லாம் எனக்கு அமீரா அப்படின்னு கட்ட மட்டும் தானே? இல்ல கட்டுமே. இவன் என்ன எனக்கு அமீர், எஸ்கே என்ன எனக்கு அமீர், நான் இவர் கட்டுப்பட முடியாது அப்படின்னு கேட்ட அப்துல் காதர் மாதிரி இன்னைக்கு ஜாக் நிர்வாகி துணை தலைவர். என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு இது சொல்றதுக்கு? என்ன யோக்கியதை இருக்கு உங்களுக்கு? இந்த அமைப்பின் பொருளாளராக இருக்கக்கூடிய உஸ்மான் கான் அவர்கள் எடுத்துக்கொண்டார். வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய்களை தன்னுடைய பணத்திலிருந்து இந்தியாவுக்கு அவர் செலவு செய்திருக்கிறார். இதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ரஃபீக் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவரும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை இதற்கான செலவு செய்கிறார், தன்னுடைய நேரத்தை செலவு செய்கிறார், தன்னுடைய உழைப்பை செலவு செய்கிறார். இந்த அமைப்பிலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான செய்யல் அஹ்மதை எடுத்துக்கொண்டோமானால் பல லட்சம் ரூபாய்களை நம்ம அமைப்புக்காக வாரி வாங்கி உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஜாக்குடைய நிர்வாகிகள் பல லட்சம் இருந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உஸ்மான் கான் பல லட்சம் தரலையா? சரி, உஸ்மான் கான் பல லட்சம் வந்தாரு. இந்த ஐயூப் எத்தனை லட்சம் வந்தாரு? ஐயூப் எத்தனை லட்சம் வந்தாரு? ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்திருப்பாரா? ஒரு 5 லட்சம், ஒரு 5 ரூபாய் இருப்பாரா? இமாம் ஹுசைன் எத்தனை லட்சம் வந்தாரு நிர்வாகி? சொல்லு, அதை சொல்லுங்க முதல்ல. நூருல் அமீன் எத்தனை லட்சம் வந்தாரு? அப்துல் சமது, டிசி மஜீத், அட கமாலுதீன் மதனி நீர் எத்தனை லட்சம் கொடுத்தீரு? அப்துல் காதர் மதனி எத்தனை லட்சம் வந்தீர்? சொல்லு, இதெல்லாம் காட்டுங்க. அப்ப நிர்வாகி ஆச்சாரன்னா லட்சம் வேணுமோ? பாத்துட்டீங்களா? நிர்வாகி வேண்டாமா? லட்சம் கொடுக்க, லட்சம் வேண்டிய லட்சம் கொடுத்தா போதும். லட்சம் கொடுத்தா நிர்வாகி ஆயிடலாம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு எங்க பக்கத்தில் இருக்கவங்க எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாங்களே, தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் நிர்வாகி இல்லையே. 1 லட்சம் கொடுக்கணும், இல்லன்னா லட்சத்தை பங்கு வச்சு திங்கணும். அதுதான் உங்களோட ஆகும். இமாம் ஹுசைன் என்ன செய்யறாரு? சீனியர் ஜூனியரை பத்தி பேசுறாரு. இந்த இமாம் ஹுசைன் எப்ப எஸ்எஸ்டி அப்துல் காதர் ஜாக்கில் ஒரு மெம்பரா சேரணுங்கிறதுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அதுக்கு பதில் சொல்ல முடியல. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அவரெல்லாம் ஜூனியரு, நாங்கெல்லாம் சீனியரு. யார் எதை சொல்லணும் ஒரு யோக்கியதை வேண்டாம், ஒரு தகுதி வேண்டாம், தராணி வேண்டாம். இந்த இமாம் ஹுசைன் எப்ப வந்தவர் நினைக்கிறேன். ஐயப்ப என்ன ரொம்ப பெரிய சீனியரோ? நான் கோயம்புத்தூர் இருக்கும் பொழுது இல்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தகுதி சிந்தனைக்கு வரும்போது எதிரணியில இருந்தவர்கள் ஐயூப். அவங்க எல்லாம் இன்னைக்கு சீனியர் ஆயிட்டாங்களோ? நூருல் அமீன் சீனியரோ, இமாம் ஹுசைன் சீனியரோ? யார் ஏதாச்சும் ஒரு உஸ்மான் கான் சொன்னா கூட ஒத்துக்கலாங்க. அது கூட மார்க் அடிப்படையில் தவறு இல்ல. அப்ப ஜூனியர் சீனியரை பார்த்துதான் நீங்க ஒரு முடிவுக்கு வர போறீங்களா? எத்தனையோ சீனியர்கள் இப்ப தௌஹீத் ஜமாத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் நிர்வாகி இல்லையே. இது நான் இத பதில நாங்க வேணும்னு சொல்லல, நீங்க சொன்னதுக்காக பதில் சொல்றோம். நீங்களே உங்களுக்குள்ள பெருமை அடிச்சுக்கிறீங்களோ? நாங்க சீனியர் ஜூனியர் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். உங்க நீங்களே தூய்மைப்படுத்திக்கிறாதீங்க. எவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மறுமையில் அல்லாஹ்ட்ட இருக்கு, அல்லாஹ்க்கு தெரியும். நான் 10 வருஷம் இருந்தா நான் என்னமோ ரொம்ப தௌஹீதுல பெரிய கெட்டிக்காரன் சொல்லிட்டு இருக்கீங்களா? நானும் தௌஹீதுல உச்சாட்டமானவங்க. இந்த 10 நிமிஷத்துல தூய்மையா இருப்பான். 20 வருஷம் தின்னு நாரி போய் கிடைக்கும் உங்க சமாச்சாரம். நீங்க எவ்வளவு மோசமானவர்கள், பிராடு, சால்ராக்கள், பதவி வெறி பிடித்தவர்கள், படும் மோசமானவர்கள் நாரி போய் கிடக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. நான் சுத்தி அழைச்சிட்டு வந்து பேசுறியா? சுத்தி அழைச்சிட்டு வந்து பேசுறேன். நீங்க சொல்றீங்க நாங்க தான் ரொம்ப சீனியர்கள் முந்தி வந்துட்டோம். இதே அல்லாஹ் பாப்பான்? யாரு முந்தி வந்தா பிந்தி வந்தான்னு பாப்பானா? பிலால் எவ்வளவு முந்தி வந்தவங்க? எப்போ அதுக்கு பிறகு வந்த இதுக்கு ரசூலுல்லாஹ் ஜனாதி ஆகலையா? உமர் ஜனாதி ஆகலையா? பிலாலுக்கு பிறகு வந்தவங்க தானே. இந்த சூனியர் ஜூனியர்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்க மாட்டான்.
இதை சொல்லிட்டு அங்க வராதீங்க. என்ன ஜூனியர் சீனியர் கேட்க, அதை இந்த இமாம் ஹுசைன் சொல்லக்கூடாது. நீ எப்ப வந்தீரு, ஐயப் எப்ப வந்தாரு, எப்படி இருந்தாலும் அந்த வரலாறு சொல்லாம நாரி போயிடும், தூரி போயிடும். அண்ணன் பிஜே அவர்கள் பேசும்பொழுது இந்த தொகையில பொறுப்பேற்றுக்கூடியவர்கள்லாம் சம்பளம் வாங்கி தான் வேலை செய்யறாங்க என்கிற ஒரு அபாண்டமான ஜீரணிக்க முடியாத ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா பல பேர் முன்னிலையில எந்த ஆதாரங்கள்லாம் சொல்லியிருக்காரு. நன்றாகவே அவர்களெல்லாம் தெரியும். அவரெல்லாம் இந்த ஜமாத்துல சம்பளம் வாங்கி தாவா போய் செய்யற காலத்துல இருந்து நாமெல்லாம் இந்த ஜமாத்துல இருக்கிறோம். தகுதி சம்பந்தப்பட்ட பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். யாரெல்லாமோ சம்பளம் வாங்கி கொண்டு தாவா செய்யும்போது நாங்கெல்லாம் சம்பளம் வாங்காமலேயே என்ன செய்தோம், தௌஹீது ஜாக்கில் இருந்தோம் அப்படின்னு இந்த ஐயூப் சொல்றாரு. என்ன மூடாப்புன்னு, என்ன பேச்சுல என்ன மூடாப்பு? யாரெல்லாமோ சம்பளம் வாங்கி கொண்டு பட்டியலை வெளியிடு, உடைச்சு பேசு. ஏன் வாங்கின சம்பளம் சொல்லு. இவன் ஒரு சம்பளம் வாங்கினா, இவன் வாங்கினா சொல்லு. அப்ப நீ ஒரு பைசா சம்பளம் வாங்கலையோ, சம்பளம் வாங்கினதே இல்லையோ, நிரூபிக்கவா? ஆரம்பத்துல கோவை மாவட்டத்தினுடைய ஜாக் பொறுப்புல பல பொறுப்புல இருந்தீங்க. அதுல ஒரு என்னென்ன பொறுப்புல இருந்தீங்க? அதாவது மாநில ஜாக்கினுடைய தாயியா இருந்தேன். 4 விதத்துல நான் ஒண்ணு, எம்ஐ சுலைமான் ஒண்ணு, நீங்க ஒண்ணு, இன்னொருத்தர் பேர் தெரியல. மாவட்டத்தினுடைய துணைத் தலைவரா இருந்தேன். மாவட்டத்தினுடைய செயலாளரா நான் ஜாக்கில் இருந்தேன். ஐயூப்புக்கு எந்த ஒரு வேலை வெட்டியும் நாங்க பார்த்து இல்ல. நாங்க மாவட்ட சந்தா வசூல் பண்ணி அவனுக்கு 1000 ரூபாய் நான் சம்பளம் கொடுப்போம். மாவட்டத்துக்கு சந்தா வசூல் பண்ணி 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருப்போம். நான் போய் அவங்க அம்மாட்ட கொடுப்பேன் 1000 ரூபாய். இப்படி சம்பளம் கொடுக்கக்கூடிய இந்த ஆளுக்கு 75 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு? இன்னும் சொல்ல போனா ரோஜா டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பணம் வருங்க இவங்களுக்கு. திடீர்னு ரோஜா கடை, சாதாரண பெட்டி கடை கிடையாது, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். சரக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். சரக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய். இந்த கடையில இக்பால் கடையில ரோஜா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சாங்க. வச்சு போட்டு அது திடீர்னு நஷ்டம் இழுத்து மூடிட்டாங்க. இழுத்து மூடின உடனே ஒருத்தர் நஷ்டம் ஆயிட்டான்னு என்ன செய்யணும்? கீழே வரணும். ஏதோ ஒரு கடைக்கு வேலைக்கு போயிருக்கும், என்ன செய்யணும்? கீழே வரணும். இல்ல நஷ்டத்தை என்ன செய்யணும்? யார்கிட்ட வேலைக்கு போகணும். அதான செய்யணும். இந்த ரோஜா டிபார்ட்மெண்ட்டை விட அதிகமான தொழில் சொல்லி போட்டு ஸ்டேட் வியாபாரத்தை இறங்கிட்டாங்க. இதை விட ரோஜா டிபார்ட்மெண்ட் சொல்ல ஒரு 8 லட்சம் ரூபாய் வைக்கிறான்னு வச்சுங்க. 10-15 லட்சம் ரூபாய் லெவல்ல என்ன செய்யறாங்க? பாலத்துறைங்கிற இடத்துல சைட்டு வாங்கி விற்கிறாங்க. சைட்டு விக்கி அந்த சைட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு எந்த இடம் தெரியுமா? சைட்டுன்னா என்ன? ரியல் எஸ்டேட். அது எங்க போய் அறிமுகப்படுத்தணும்? ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு கூட்டு வீட்லயே செய்யலாம். சிட்டி டவர் ஹோட்டல்ல பயங்கரமான விருந்து, பாட்டு கச்சேரி. பாட்டு டேபிள பாட்டு போட்டுவிட்டு சிக்கனு, சில்லி மட்டனு, ஒருத்தனுக்கு மட்டும் ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் சாப்பாடு. 200 பேருக்கு சாப்பாடு கொடுத்து அந்த ரியல் எஸ்டேட் அறிமுகம் செய்யறான்டா. கண் கூட நான் திண்டுட்டு வந்தேன். நீ திண்டிக்கல? நீங்க நான் திண்டுட்டு வந்தேன் அந்த இடத்துல போய். நம்ம மக்கள் ஜுனைது ஜமால் எல்லாம் திண்டுது. அப்போ ஒருத்தனுக்கு 150 ரூபாய் லெவல்ல ஒரு சாப்பாடை வச்சு நீ நஷ்டமானவன். ரோஜா டிபார்ட்மெண்ட்ல நஷ்டமான நீயே சிட்டி டவர் மிகப்பெரிய மில்லு ஓனர்களா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரியல் எஸ்டேட் அறிமுகம் செய்யற செஞ்சியா? கடைசி என்ன செஞ்ச? ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்ச. அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பிறகு அது என்ன செஞ்ச? நஷ்டம்னு சொன்னாங்க. அது என்ன செஞ்சு பாதி பேருக்கு கொடுக்க முடியல. அது கை கடிச்சிருக்காங்க. கை கடிச்சு என்ன செய்யற? நீங்க கீழே வரணுமா இல்லையா? 75,50,000 ரூபாய்க்கு சொக்க முதுகுல அத்தாரிச்சாம்பத்தூர் இடம் வாங்குற. என்ன அக்கிரமமா இருக்குது? நீ நஷ்டம் போயிட்டே இருக்கிற. உன்னுடைய இது மட்டும் மேல போயிட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கு. உனக்கு எந்த வேலை வெட்டியும் இல்ல. ஐயோபு சம்பளம் வாங்கவே இல்லையா? லட்சங்கள் கடன் பெறவே இல்லையா? நிரூபிக்கவா? அதான் சத்தியம் சொல்லுவா. அப்போ ஒரு பைசா வாங்கல நிரூபிச்சு காட்டும். சம்பளம் வாங்கினது யாரு, வாங்கல யாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லியா? சம்பளம் வாங்கி கொண்டு வெளிநாட்டில் இருந்து அவன் சம்பளம் வாங்குறான், அதெல்லாம் சொல்லு. யார் எவ்வளவு வாங்குறாங்கிறத சொல்லு. இன்னும் மூடாப்பா, யாரெல்லாமோ சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் போது நாங்கள் சம்பளம் வாங்காமல் கிழிச்சோங்கிறீரு. நீர் வாங்கினீரா இல்லையா? வேற யார் வாங்கினா என்ன? பேரை வெளியிடு. அப்ப தெரிஞ்சோம் எல்லாருடைய கீசா கட்டுகள், அவர் செய்யற எல்லா பிராடுகளும் வெட்ட வெளிச்சமாயிரும். ஐயூபும் முஸ்தபாவும் சேர்ந்து ஒவ்வொன்றையும் நஷ்டம் மக்கள்கிட்ட பணம் வாங்கினவங்கள்ட்ட சொல்லிக்கிறது. அது மேல சொத்தை சேர்க்கறதா நீங்க ஒரு இது பண்றீங்க. இதெல்லாம் கமாலுதீனுக்கு தெரியுமா? தெளிவா தெரியும். அவன் கமாலுதீன் மாதிரி இவனுங்க பிராடுன்னு என்கிட்ட சொன்னார். இவனுங்க பிராடுங்கிறாரு. அவர் சொல்றாரு மேட்டுப்பாளையத்துல பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுத்து இவனுங்க பிராடுத்தனம் பண்ணிட்டாரு. பிராடுத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடிய நீ ஏன் அந்த ஆளை தொடர்ந்து மாவட்ட அமீரை வச்ச நீ? அது பதில் சொன்னாரா? அப்ப பதில் அப்படியே பேச அம்முன்னு இருந்துட்டாரு. அப்ப நமக்கு தெரியுது
திருடன் சின்ன திருடன் அங்க பெரிய திருடன் இத கமாலுதீன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்த திருட்டுத்தனத்துல வந்து நமக்கு தெளிவு ஒண்ணு தெரியுதுங்க. கமாலுதீன் மதனியோடைய முக்கியமான ஒரு வீக்னஸ் வந்து ஐயப்பட்டி முஸ்தபா கமாட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சரி இதுக்கு வந்து பேச மாட்டேங்கிறாரு. ஏன்டா 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு இவரு. ஏன் கேக்குறேங்க, ஒரு மாநில அமீர் சாதாரணமா ஜெலின்னு ஒரு சகோதரருக்கு ரொம்ப தொழில் இல்லாம இருக்காரு, ஒரு 20,000 ரூபாய் வியாபாரத்துக்கு கொடுங்க நான் கேட்டேன். கையில காசு ஒண்ணு இல்லைன்னு சொன்ன ஆளு 5 லட்சம் ரூபாவை தூக்கி முஸ்தபா கமால் ஐயப்பட்ட ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க. அவங்க வாங்குறது எவ்வளவு 75,50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்கடா. எனக்கு தெரிஞ்ச 5 லட்சம் தான் எவ்வளவு லட்சம் மறைமுகமா எங்கடா வார்த்தையை விட்டுட்டாரு. விட்டு போட்டு கடைசியில் வந்து அப்படின்னு கடைசியில் பார்த்த அந்த 5 லட்சம் எல்லா இடத்தும் மாறி போச்சு. மேட்டுப்பாளையம் ஃபாரூக்கு தெரியும், எல்லா இடத்துக்கும் தெரியும் 5 லட்சம் ரூபாய். இவர் பணத்தை கொடுத்து மாட்டிட்டு ஒரே சண்டை. யாருக்கு? முஸ்தபா கமால் ஐயப்புக்கும் முஸ்தபா கமால் 2 பேர் ஒரு பக்கம், எஸ்கே ஒரு பக்கம். 5 லட்சம் ரூபாய் கொண்டு ஒரு சண்டையில இருந்துட்டு இருக்கு. பணம் செட்டில்மெண்ட் பண்ணாங்களா இல்லையாண்டு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்ப எனக்கு தெரிஞ்ச 5 லட்சம்டா இது எந்த இடத்துல வேணா நான் பேசுவேன். இந்த இதுல பொறுத்த வரைக்கும் அல்லா மேல சத்தியமா நீ ஒண்ணு செய்யுங்க. இந்த டிவி எடுக்கிறீங்களே, ஒரு 1000 மக்கள் திரட்டுங்க, நான் உட்கார்றேன், முஸ்தபா கமால் உட்காரட்டும், ஐயப்பும் உட்காரட்டும், எஸ்கேவும் உட்காரட்டும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்தியா இல்லையா? அதான் நம்ம 2 பேருக்கு பேச்சு. அப்படி இல்லன்னு அவங்க வந்து அந்த பொது மேடையில சொல்லிட்டாங்கன்னா 2 பேரும் முபாக அழகு தயார். அவ்வளவு சாத்தியம் இருக்குல்லைங்க. எஸ்கே நீங்க உட்கார வைக்கிறீங்க. 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? கொடுத்து போட்டு முஸ்தபா கமால் ஃப்ராடுன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? மேட்டுப்பாளையம் பள்ளிவாசல் விஷயத்துல வந்து இவனுங்க அல்லாவுடைய பள்ளிவாசல் விஷயத்தை இவங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. நீ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லியும் போட்டு நீ யோக்கியனா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும்? நடவடிக்கை எடுத்திருக்குமா வேண்டாமா? குறைஞ்சது அவங்கள வந்து பொறுப்போட்டு தூக்கணும். அதாச்சும் செஞ்சிருக்கணும். ஃப்ராடுத்தனம் சொல்லி போட்டு அப்ப நீ மறைமுகம் என்ன செய்யற? நீ என்ன செய்யற? நீ தப்பிக்க வழியை பாக்குற. அப்ப மறைமுகம் என்ன செய்யற? ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு 2வது 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதாங்க நீங்க ஃப்ராடு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட சொல்லி போட்டு நான் 2வது உங்கள்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்டா. இது என்ன விதம்? எங்களை மாக்கா நினைச்சிட்டீங்களா? நான் ஃப்ராடு உங்களை டிஸ்மிஸ் பண்ணும். அது 5 லட்சம் ரூபாய் இன்னொன்று இருக்குங்க. நான் வந்து நாகர்கோவில் ஒரு பயான் காதியானி ப்ரோக்ராம், காதியானிக்கு பதில் தரணுங்கிறது பயான். நீங்க கூட இந்த பயானுக்கு வந்தீங்க. நான் ஒரு தலைப்புல பேசினா பேசின பிறகு மறுநாள் ஒரு 50,000 ரூபாய் கட்ட தூக்கி தர்றாரு. 500 ரூபாய் நோட்டு, 100 நோட்டு. இந்த பணத்தை தூக்கி கொடுக்கிறாரு. இக்பால் மதனி அங்க இருக்கக்கூடிய அந்த சிராஜிங்கிற குறிச்சி பிரிவுல சிராஜிங்கிற சகோதரர் மூலியமா துபாயில வசூல் பண்ணிருக்காங்க. பள்ளிவாசல் 50,000 ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. அந்த 50,000 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, ரஹீமே எனக்கு அவங்க 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் தரல, பல தடவை கேட்டு தரல. நேற்று கூட போன் பண்ணி 50,000 ரூபாய் கழிச்சிட்டு 50,000 ரூபாய் நான் கழிச்சிடறேன், நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துருங்க, 4.5 லட்சம் ஒரு மாசத்துல தரணும்னு சொன்னேன். அவங்க இல்லைங்க கட்டணும் போல காசு இல்லை இல்லன்ட்டானுங்க, நான் தந்திருக்க மாட்டேன் எல்லாரும் சரின்னு சொல்லி விட்டு 50,000 ரூபாய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு, முஸ்தபா கமால்ட்ட கொடுக்காத, நீ 100 மீட்டர் கொடுத்துன்னு உடனடியாக எனக்கு போன் பண்ணி சொல்லுது. ஒரு மோசமான அமைப்பு, ஊழல் அமைப்பு, மாநில அமைப்பு சரியில்லை, சொந்தக்காரங்க சந்தை வைக்கிறாரு, பொருளாதாரம் திரைமறைகளை நடக்குது, ஒருத்தன் பப்பாட்டி வச்சிருக்கான் மாநிலம். இது ஒரு தேர்ந்தெடுத்த அமைப்புல ஒரு நல்ல மூவியங்களை உள்ள கொண்டு வந்து கலந்து ஏன் அண்ணன் துணிக்கணும்? ஒரு மோசமான அமைப்பு. நகரத்துக்கு புதுசாக சொன்னாங்க சியாக்களுடைய வளர்த்து வரக்கூடிய அமைப்பு. சியாக்களுடைய வளர்த்து வரக்கூடிய ஒரு அமைப்புல நல்ல சகோதரர்கள் தவிர மற்ற உள்ள கொண்டு வந்து திணிக்க ஏன் துணிக்கிறாங்க? இந்த இமாம் ஹுசேன் நாங்க இவ்வளவு மோசமானவங்க தானே, கேட்க நாங்க இவ்வளவு மோசமானவங்க தானே, ஏன் எங்கிட்ட வந்து சேர துடிக்கிறீங்க? லாஜிக் பேசுறா, வக்கீல காட்டுறா, வக்கீல் இப்பதான் வக்கீல் சிரமம் வருது. இத தாயா நாங்க நிரூபிக்கிறது பாடுபட்டோம். நீங்க பிராடு, மோசக்காரன், ஏமாற்று பெறவழி, பல்வேறு பிடிச்சவன், ஜால்ரா, சிங்கி அடிக்கிறவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பாடுபட்டு அது உங்க வாயிலிருந்தே வந்துருச்சு. இதுக்கு ஏயா ஒரு கேசத்தை நீங்க போடணும்? முதல்ல வர வேண்டியது நாங்கள் பிராடுகள், ஏமாற்று பேர்வழிகள்லாம் நாங்க இப்படி கஷ்டப்பட்டு சொல்லிருக்க வேண்டியதில்லை. அல்லாஹ் அக்பர், அது போதும் பண்ணிட்டு. நீங்க பிராடுங்கிற ஒத்துக்கிட்டீங்களா? அது போதும். பிராடுன்னு ஒத்துக்கிட்டீங்களா? இனிமே என்ன செய்யறது? உங்களை அப்புறப்படுத்தணும். யோசிச்சு பார்க்கணும் மக்கள், நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த கேசட்டை பார்த்துக்கூடிய மக்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லும் பொழுது இப்படி சேரன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ல, நாங்கள் யோக்கியமானவர்கள், எங்க கூட வந்து சேருங்க, நாங்க அல்லாஹ்க்கு பயந்து இருக்கோம், எங்களை கணக்கு கரெக்டா இருக்கு, நாங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமானவர்கள் அல்ல, அப்படி சொல்லுங்க, கூப்பிடணும். நாங்கெல்லாம் அயோக்கியர்கள் தானே, ஏன் சோர வர்றீங்கன்னா என்ன அர்த்தங்க? யாரு எங்களோட சேர்றதா இருந்தா லட்சத்தை கொண்டு வா, அல்லது லட்சத்தை பங்கோட திங்கவா, அப்படிங்கிற மாதிரி இல்ல. யோசிச்சு பாருங்க. சேர துடிக்க நான் பிராடுன்னு ஒத்துக்கிட்டே அது போதும். இனிமேல் உங்களுடைய கடமை என்ன, மக்களுடைய கடமை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு பயப்படுங்க. நம்ம மக்களுடைய கடமை என்ன?
இவர்கள் மோசம் என்று நிரூபித்தாகிவிட்டது. அதை அவர்கள் வாயிலே ஒப்புக்கொண்டாகிவிட்டது. அவர்களே ஒப்புக்கொண்ட பிறகு இந்த இயக்கங்கள், இந்த செயல்பாடுகள், பணங்கள்லாம் இவர்களுக்கு போய் சேரலாமா? இவங்க கையில ஒரு சொத்து இருக்கலாமா? இதை நம்ம விடலாமா? மக்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பணத்தை கொடுக்கலாமா? இவர்கள் ஒழுங்காக நடப்பார்களா? இந்த அளவு சொன்ன பிறகு நாங்கள் கரெக்டானவர்கள், யோக்கியர்கள், வாருங்கள் அழைக்கூடாதாம, நாங்க மோசக்காரர்கள் தானே அப்படின்னு சொன்ன பிறகு இதுக்கு மேலே நீங்க அவங்களுக்கு நம்பி பணத்தை கொடுக்க போறீங்களா? நாங்களாவது இவர் அமீரா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் வேற யாரெல்லாம் கெடுக்கிறதுக்கு வந்தாங்கிறத கமாலினுடைய நடிப்பை கூட நம்பிக்கிட்டு நாங்க சொன்னோம். இப்ப நிரூபிச்சுட்டு வேண்டாங்கிறோம். இப்ப நிரூபிக்கிறோம். பல இடங்களை சுத்திட்டு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் சுத்த ஆரம்பிச்சேன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நகண்டவங்க நாரி அவசியம். இதே போதுமானது. இது 100% தான் சொல்லியிருக்கோம். இன்னும் தேவைப்படுமானால் வேண்டாம். அனைத்திலே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான செய்யர் அஹ்மதை எடுத்துக் கொண்டோமானால் பல லட்சம் ரூபாய்களை நமது அமைப்புக்காக வேண்டி வாரி வாங்கி உழைத்துக் கொண்டிருக்கிறார். எஸ்எம்எஸ் செய்தவங்க இருக்கிறார்ல, அவங்க இங்க காயல்பட்டதுல மஸ்ஜிதுல் அஸ்ஹர்ல அந்த பள்ளிவாசல் மதகுவாதிகள்கிட்ட குராபிகள்கிட்ட போய் சேர்ந்தாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு முயற்சி எடுத்து ஷிரிக் சேவங்களோட கூட சப்போர்ட் பண்ணி ஏன்னா தௌஹீத்வாதிகள் மேல கேஸ் போட்டதாக கேள்விப்பட்டோம். அது ஒண்ணு. ரெண்டாவது ஆயிஷா சித்திகா ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா, அது மேலையும் தவறான முறையில் கேஸ் போட்டு நேர்மையாக நடந்துட்டு இருக்கக்கூடிய கணக்கை துல்லியமாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஆயிஷா சித்திகா மீது, மார்சாமி மீது கேஸ் போட்டு அதில் இல்லாத பிரச்சனை ஏற்படுத்தியதாக ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அப்படி காயல் எஸ்கே அவர்கள் சொல்லும் பொழுது இது நடந்த வாசமாக கேட்டால் அவர் ஆமான்னு சொல்லிட்டு இதை பற்றி விளக்கமா கேட்கறதா இருந்தா நீங்க நவாஸ்த போய் கேளுங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி அஸ்ஹராவின் மீதும் மஸ்ஜிதுல் அஸ்ஹர், ஜாமியுல் அஸ்ஹர் என்ற பள்ளியின் மீதும் ஷிர்க் சேவனோடு சேர்ந்து கேஸ் போட்டதும், அதே மாதிரி நம்ம ஆயிஷா சித்திகா மார்சாவி மீது அந்த ட்ரஸ்டின் மீது கேஸ் எல்லாம் எல்கேஎஸ் ஜுவல்லர்ஸ் கூடிய செய்தவர்கள் போட்டது என்பதெல்லாம் உண்மைதான். ஆமா, உண்மையான செய்தி. ஆமா, உண்மையான செய்தி. அது எந்த மாற்றம் இல்லை. ஆனா கணக்கு வழக்கு ஆயிஷா சித்திகா இதுவரை நீங்க துல்லியமா வச்சிருக்கீங்க. ஆமா, கண்டிப்பா. யாரு கேட்டாலும் துல்லியமா. ஆமா, நேரடியாக பார்த்து உங்க மீது நியாயமற்ற முறையில தான் அந்த கேஸை போட்டேன். கண்டிப்பா. தாமுக என்பது தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. அப்படின்னா தீனை நிலைநாட்டுறது இல்லைன்னா அப்ப தீனை என்னது இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பா? தாமுக கூடாது, அதெல்லாம் தப்பு, தீவிரவாதம் போக்குன்னு சொல்றாங்க. கேட்ட வேற ஒரு விடுதலையை நான் உங்களுக்கு அவுத்து விட்டுறேன். அப்துல் ரஹ்மான், ஒரு விடுதலை என்ன அவுத்து விட்டுறேன். 1986 மதீனாவில் குரான் டிபார்ட்மெண்ட்ல தர்ஜுமா வேலைக்கா, ஆங்கில தர்ஜுமா வேலைக்கா நான் ஈடுபட்டிருந்த அந்த காலகட்டத்தில் அதுல ஒரு ரபியுல் அவ்வல் வந்தது. அந்த ரபியுல் அவ்வல்ல 12 நாள் கவர்மெண்ட் இங்க மதீனாக்கு வந்துடும். ரியாதுல இருந்து கவர்மெண்ட் மதீனாக்கு வந்துடும். அவர் மாலிக் ஃபஹத் மற்றவங்க எல்லாம் முழு கேபினட் அங்கதான் இருக்கும். பொதுமக்கள் பேட்டியெல்லாம் நடக்கும். அப்போ அப்துல்லா பேராவோட அறிக்கை வந்ததை நான் பார்த்தேன். டிவிலையும் கேட்டேன், அடுத்த நாள் பேப்பர்லயும் பார்த்தேன். என்ன தௌவா கீரை இயக்கங்களுக்கு அரசியல் தேவையில்லைன்னு அப்பதான் முத அறிவிக்கிறாங்க. யாரு? சவுதியில அரசு அறிவிக்குது. தௌவா இயக்கங்கள் ஈடுபடப்படாது, அரசியல் போராட்டங்கள் இதெல்லாம் ஈடுபடப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. அப்ப தௌவா பணிகளுக்கு அவங்களுடைய சம்ரட்சணையை எதிர்பார்க்கிறவங்க நிச்சயமா நினைக்க முடியாது, அரசியல் ஈடுபட முடியாது. அது வெளிப்படையா சொல்லவும் முடியாது. இதனாலதான் நாங்க செய்ய முடியாம இருக்குன்னு சொல்லவும் முடியாது. விசுவாசம் நடந்தாலும் ஹதீஸும் இதை ஒத்துக்கொண்டாலும் அரசியலை சவுதி அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு நிஜமான விசுவாசம் என்று சொல்லலாம். அது என்ன விசுவாசம்? நீங்க சொல்லுங்க, என்ன விசுவாசம் சொல்லிடுங்க. நான் கருத்தை சொல்றேன், கேட்கிறவங்க மக்கள் முடிவை செய்யட்டும். நான் எதையும் கருத்தை திணிக்க விரும்ப இல்லை, தீர்ப்பை திணிக்க விரும்பல, வழக்க வைக்கிறேன், மக்கள் முடிவு செய்யட்டும். இதுதான் அவங்க காரணமே தவிர, அவங்க இது இருக்கிற காரணமே தவிர காரணம். ஜமியத்து தாவத் இஸ்லாமியா என்பது மதனிகள் மட்டும்தான் மெம்பரா இருக்க முடியும், வேற யாரும் அதுல மெம்பரா இருக்க முடியாது அப்படின்னு பிஜே சொல்லும் பொழுது, இந்த ஆமீர் உமரியை ஒரு பேருக்காக அவரை தலைவரா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்வார். இதை நான் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ஆமீர் உமரி அவர்களை சந்தித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு தெரியாமலே என்ன தலைவரை விட்டு தூக்கிட்டாங்க. யாருங்க தூக்குனா? கமாலுதீன் மதனி. ஜமியத்து தாவத் இஸ்லாமியாவிற்கு செயலாளராக இருக்கக்கூடிய கமாலுதீன் மதனி தலைவராக இருக்கக்கூடிய ஆமீர் உமரிக்கு தெரியாமலேயே தூக்கியிருக்காரு பாருங்க. அப்ப தலைவராக இருந்தாலும் நினைச்சவனெல்லாம் தூக்குறது, தான் செயலாளராக இருந்தாலும் தனக்கு தலைவராக இருக்கக்கூடியவரை அவருக்கு சொல்லாமலேயே தூக்குறதுங்கிறது இவருக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் தான் தோன்றித்தனம் தான் என்ற போக்கூடியவர் என்பதற்கு இது ஒரு பெரிய ஆதாரம். இதுக்கு என்ன சான்று நீங்க கேட்பீங்க?
ஆமீர் உமரி அவர்கள் என்கிட்ட நேரம் பேசிட்டு இருக்கும் பொழுது இதை சொன்னாங்க. நான் சொன்னேன், அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். 2-3 வருஷமா என்ன எந்த ஆலோசனைக்கும், அதாவது ஜம்மியத்து தாவத் இஸ்லாமியாவிற்கு எந்த ஆலோசனைக்கும் நான் கூப்பிடுறதில்லை, என்ன தலைவர் பதவியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை எழுதி கொடுங்க அப்படின்னு ஆமீர் உமரி அவங்கள்ட்ட கேட்டேன். இதை போய் நான் கமாலுமேன்ட்ட கேட்கிறேன்னு சொல்லி நான் என்ன எழுதி தாங்கன்னு சொன்னேன். அப்ப அவர் எழுதி தந்திருக்காரு பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய நண்பர் மௌலவி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலம் நாடுவது அதுவே. நான் ஜம்மியத்து தாவத்தில் இஸ்லாமியாவின் தலைவனாக இருந்தேன் என்பது தாங்கள் அறிந்ததே. ஆனால் செயலாளராக உள்ள மௌலவி கமாலுத்தீன் மதனி எந்த அடிப்படையில் என்னை தலைமை பதவியிலிருந்து எனக்கு தெரிவிக்காமல் நீக்கிவிட்டு ஸ்தாபனத்தை நடத்தி செல்கிறார். தாங்கள் அவர் இந்த மாதிரி செய்தது சரியா நியாயமா என்பதை சந்தர்ப்பம் கிடைத்தால் அவரிடம் கேளுங்கள், எனக்கும் தெரியப்படுத்துங்கள். இப்படிக்கு அப்துல் ஹாமிது ஆமீர் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின லெட்டரையே நான் இப்ப உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த அளவுக்கு இவங்களுடைய சுருக்கமா சொல்றாங்க. இவங்க இது என்ன தெரியுமா, கல்யாண வீடா இருந்தா தாண்ட மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா தாண்ட பிணமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பதவி வெறி. எதுக்கு எடுத்தாலும் தனக்கு தான் மதிப்பு, தனக்கு தான் மரியாதை, தாண்டம் பதவியில இருக்குன்னு நினைப்பாங்க. செத்த பிறகு கூட தனக்கு பதவி வேணுங்கிறவங்க இருக்கான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு நல்ல உதாரணம் முன்மாதிரியான சொன்னா எஸ் கமாலுதீன் மதனின்னு சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். இதுக்கு மேல இவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்க, தேவைப்பட்டால் சொல்லுவோம். இந்த விஷயத்தை கூட கமாலுதீன் மதனிக்கு நான் எழுதி அனுப்பியிருக்கிறேன். இதுக்கு உங்கள் பதில் என்னன்னு இதுவரையில் எந்த பதிலும் கிடையாது. நான் எழுதி அனுப்பினதுக்கு ஆமீர் உமர் இப்படி சொன்னாங்களே சொல்லியிருக்காங்களே, அவங்களுடைய ஆமீர் உமருடைய லெட்டருடைய ஒரு காப்பியும் வச்சு அனுப்பி கமாலுதீன் மதனிக்கு நான் நினைச்சிருக்கேன் எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதுவரை எந்த பதிலும் எனக்கு தரப்படவில்லை. இறுதியா என்னன்னு சொன்னா, நம்ம பல சகோதரர்களுடைய மனசுல ஒண்ணு என்ன இருக்குன்னு சொன்னா, மக்கள் அந்த காலத்துல அந்த காலம் வரைக்கும் பாடுபட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர், எல்லாத்தையும் ஒரு மனசுல மேக்சிமம் அதிகமான மக்கள் என்ன இருக்குன்னு சொன்னா, ஏன் நம்மளுக்குள்ள இப்படி சண்டை ஓட்டு ரெண்டா பிரிஞ்சு கிடப்பாங்க, எல்லாம் ரெண்டும் ஒற்றுமையா சேர்ந்து ஒன்னா செஞ்சா என்னன்ட்டு மக்கள்கிட்ட அப்படி ஒண்ணு இருக்கு. அது மக்கள் அதுக்கு ஒரு பதில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும் அதுக்கு விளக்கம். அவங்க குற்றச்சாட்டு சுமத்துறதோட நிறுத்திடாம இந்த மக்களுடைய சந்தேகங்களையும் நம்ம தீர்க்கணும் இல்லையா? இவர்கள் எந்த ஒரு சார்பும் இல்லாத நன்மக்கள் நினைக்கக்கூடியவர்கள், இஹ்லாசான மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, ஏன் இப்படி வந்துகிட்டு இது பண்றீங்க, ஒற்றுமை ஆகிறதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒண்ணு ஆயிரலாமே. அவங்க ஒரு கேசட்டு, நீங்க ஒரு கேசட்டு, அவர் ஒரு குற்றச்சாட்டு, தௌஹீத்வாதி ஒன்றுபட முடியாட்டி மற்ற யாரும் ஒன்றுபட முடியும். ஏன்னா கொள்கை கோட்பாடுல பெரிய வித்தியாசம் இல்ல. இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான கேள்விகளை கேட்கறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு பதிலாக நம்ம சொல்ல விரும்புறோம். இந்த ஒற்றுமை என்பதற்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலயும் நான் தடையா இல்லை. ஏன்னு கேட்டா, நான் ஏதாச்சும் ஒன்னை எதிர்பார்த்தா தான் நான் அதுக்கு தடையா நிற்பேன். நான் அந்த சீட்டுக்கு வரணும், அதுல நான் உட்காரணும், அதுக்கு அப்படின்னா தானே நான் தடையா நிற்பேன். அப்ப நான் வேற ஒரு நோக்கத்துக்காக என்னை பத்தி நான் சொல்ல முடியும். நான் அந்த மாதிரி நோக்கத்துக்காக நான் இல்ல. ஒற்றுமைக்காக வேண்டி என்ன மாதிரியான தியாகத்திற்கும் நான் தயாரா இருக்கிறேன். அது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த ஒற்றுமைக்காக வேண்டி பல சகோதரர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல என்னையையும் கமாலுதீன் மதனியையும் சந்திக்க வைப்பதற்காக வேண்டி பல கட்டங்களில் முயற்சி பண்ணார்கள். உதாரணமா சஃபியுல்லா கான் அவர் முயற்சி பண்ணாரு. அந்த முயற்சியினுடைய என்னன்னு கேட்டா, அவர்கிட்ட உள்ள தவறுகள் எல்லாம் அங்க சுட்டிக்காட்டப்பட்டு நான் சரி செய்கிறேன்னு அவர் ஒத்துக்கொண்டு போனாரு கமாலுதீன் மதனி. அதை அவர் செஞ்சுக்கிறல. ரஹமத்துல்லா இம்தாதி அது மாதிரி அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணி அவர் சிலதெல்லாம் நாகர்கோவிலுக்கு நானே போனேன். நான் நாகர்கோவிலுக்கு இங்க இருந்து போனேன். நீ வான்னு சொல்லியிருக்கலாம். நான் ஒரு பண்ணியிருந்தா அப்படித்தானே செஞ்சிருப்பேன் வேற ஒரு ஆளா இருந்தா. அந்த மாதிரியான ஒரு கட்டத்துல கூட நான் போனேன். அங்க நாகர்கோவிலுக்கு போய் அவரை நான் சந்தித்து பேசி, அப்ப சில இதுகளும் அவர்கிட்ட தப்பு இருக்கிற காரியங்கள் செய்ய விட்டுப்பட்டுரும். வேற உனக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம், இது ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. பல நோக்கத்தோட இணைஞ்சிருக்கிறார்கள் அவர்கள்லாம் நல்லவர்கள் நிறைய பேர் அதுல இல்ல. எல்லா மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்படணும். ஒவ்வொரு ஊர்ல யார் நல்லவன் ஊர்காரனுக்கு தான் தெரியும். உன்னை பல்ல காட்டணும், அவனுக்கு தலைவன் நியமிக்கிற, அவன் கெட்டவனா இருக்கிறான், அதனால தகுதி வளர மாட்டேங்குது. அதனால மக்கள் தான் இதை தீர்மானிக்கிற அளவு கொண்டு வரணும் என்று காரணகாரியத்தோட விலைக்கு இது சரின்னு ஒத்துக்குருவாரு. ஒத்துக்கிட்டு போன அந்த கூட இருக்கிறாங்களே, அவரை சுத்தி சில லாபத்துக்கு உட்கார்ந்துட்டு ஒரு கும்பல், அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை கேட்டுதான் முடிவு எடுக்கிறேன் பாரு, அதெல்லாம் செஞ்சு விடாது, போயிரும், கைவிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி கெடுத்து விட்டுறாங்க.
அப்ப வந்து ஒவ்வொரு முறையும் அவரை மட்டும் பேசக்கூடிய நேரத்தில் ஒத்துக்குருவார். அவற்றை உள்ள காரணங்கள்லாம் நான் சொல்ல என்ன நடக்குது, நடப்புக்கு என்ன பேசிக் என்ன, இதெல்லாம் செஞ்சா சரியா வந்துடும் சொல்லுவேன். இது யாரு? சிராஜ் இதுக்கு முயற்சி பண்ணாரு, அவங்க ஜபீல்லா கான் முயற்சி பண்ணாரு, ஜாக் மர்கஸ்லயே வச்சு ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டோம், ஜான் ட்ரஸ்ட்ல வச்சு அதே மாதிரி ஒரு கூட்டம் போட்டோம், அதே மாதிரி வந்து அனிபா நகர்ல வச்சு ஒரு கூட்டம் போட்டோம், திருச்சியில வந்து அவங்க அல்ஹுதா அனாதை நிலையத்துக்கு நாங்க போய் அங்க ஒரு இணைப்பு கூட்டம் போட்டோம், நாகர்கோயில்ல அதான் நான் தனியா வந்தேன் ஸ்கூலு, அதுல வந்து நாங்க கூட்டம் போட்டோம். எல்லாம் நான் வந்திருக்கிறேன், நான் அங்க ஜாக்கு மர்கஸுக்கு வந்திருக்கிறேன், அவர்களுடைய இடத்துக்கு சொல்ற இடத்துக்கு நான் தேடி போயிருக்கிறேன். ஜான் ட்ரஸ்ட் தான் ஒரு பொதுவான இடம், பாக்கி சந்திக்கிற இடங்கள்லாம் அவர்களுடைய இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். நான் விலகி போய் எனக்கு எந்த நாட்டம் இல்ல, நான் தான் அந்த பொறுப்புல இருந்தேன், வேணான்னு தான் போனேன். நல்லா இருக்கணும், நல்லா இல்லாத ஒன்றை நானும் ஆதரிக்கிறேன்னு வரக்கூடாது என்பதற்காக தான் நாம வந்து உலகம் பண்ணணும். அப்ப வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டா, இதுல வந்து இவ எந்த ஒரு காரியத்தையும் சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒத்துக்கொண்ட விஷயத்தை இதுல கூட நீங்க பாத்தீங்க, ஒரு மாசத்துல தகவல் தரும் நான் வாசிச்சு காட்டினேன், ஒரு மாசத்துக்கு 48 மாசம் ஆச்சு இன்னும் தகவல் தர்றாரு. இப்படித்தான் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கை இருக்கும். நீங்க இன்னொரு ஆள் ஒருத்தர் வருவாரு, நீங்க சேருங்க முயற்சி பண்றேன் பாரு, பேசுவோம், இதே பிரச்சனை பேசுவோம், இதே விஷயத்தை ஒத்துக்குருவாரு, இதே மாதிரி செய்ய மாட்டார். ஒத்துக்கொள்ளாதவருக்கு வேண்டாலும் வாதம் பண்ணி புரிய வைக்கலாமுங்க, ஒத்துக்கொண்டு செய்ய மறுக்கிறவர்கிட்ட போய் பேசுறதுல பைத்தியக்காரத்தனம். நீங்க ஒற்றுமைக்கா பேச சொன்னீங்கன்னா நான் 5 லிஸ்ட் வாசிக்கிறது 6வது லிஸ்ட வாசிக்கிற வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். 5 தடவை சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்றாங்கல்ல, நீங்க வந்து அப்படி ஒரு முயற்சி பண்ணி சந்திக்க வச்சீங்கன்னு வைங்களேன், அடுத்த கூட்டத்தில் என்ன செய்வோம், 6 தடவை சொல்லிட்டு ஏமாத்திட்டாருன்னு சொல்லுவேன். என்னதான் வழி? அந்த வழி சரியா வராது. முடிஞ்சு வச்சா அதற்கு அவர் தகுதியானவர் இல்லை, அதுல பேச்சுவார்த்தை தகுதியானவர் இல்லை. அப்ப அதுக்கு என்னதான் வழின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்ச வழி என்ன தெரியுமா, அதான் கரெக்டான வழி. அது வந்து ஒவ்வொருவரும் தூய்மையை நிரூபிக்கணும். இப்ப உள்ள சூழ்நிலை என்ன தெரியுமா, மக்களுடைய நம்பிக்கை இழந்து நிக்குது, தௌஹீத் வட்டாரங்கள் தலைமை நம்பிக்கை இழந்து நிக்குது, ஜாக்குடைய தலைமை ஒவ்வொரு தலைவர்களும் நம்பிக்கை இழந்து நிக்கிறாங்க. என்னடா நீங்க சொந்தத்துக்கு கிடைச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன அந்த வருத்தப்படுற மக்கள். அப்ப அந்த மக்களுடைய நம்பிக்கை குறைவுகள் ஆவதாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வைக்கிறேன். இந்த திட்டத்தை கமாலுதீன் மதனியோ ஹாமிது பக்ரியோ நானோ எல்லாருமா சேர்ந்து செயல்படுத்தினால் அடுத்த வினாடி ஒற்றுமை வரும். அதான் திட்டம் தான் வைக்க முடியும், பேச்சுவார்த்தை இனிமே கிடையாது. என்ன திட்டம் தெரியுமா, அதாவது கமாலுதீன் மதனி உடைய அவரை சார்ந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள்லாம் ஒன்று கூடணும். அதே மாதிரி அனைத்து தௌஹீத் ஜமாஅத் கூட்டமைப்பு இருக்கக்கூடிய ஹாமிது பக்ரியின் கீழே இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் ஒன்று கூடணும். இப்ப நம்ம சொன்னால் கேட்கக்கூடிய தௌஹீத் சகோதரர்கள் அமைப்புக்கு வெளியே இருப்பார்களே, ஆனால் அவர்கள்லாம் ஒன்று கூடணும். எதுலையும் இல்லாம தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களை எல்லாம் ஒன்று கூட்டுற மாதிரி எல்லாரும் கூட்டா இருந்து ஒரு இடத்தில் மக்களை கூட்ட வேண்டும். ஒரு அரங்கத்துல ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து நான் அழைக்கக்கூடியவர்கள் ஹாமிது பக்ரி, நானு, கமாலுதீன் அம்புட்டு பேரும் கூட்டணும். கூட்டி விட்டு அதுல என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், எல்லாரும் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து விலக வேண்டும். எல்லாம் ஹாமிது பக்ரி தலைமை பொறுப்பிலிருந்து விலகணும். தாங்கள் பதவிக்கு உள்ளவர்கள் இல்ல என்று விலக வேண்டும். கமாலுதீன் மதனி விலக வேண்டும். நானும் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பு மேலாண்மை ஒன்னு சிலதெல்லாம் இருக்குல்ல, அது உள்பட தௌஹீத் ஜமாஅத்துல ஒரு மேலாண்மை குழு போட்டிருக்கீங்க இல்லங்க, அது மாதிரி சில கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை தந்திருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நிலையிலிருந்தும் நானும் விலக வேண்டும். ஒருவரும் சைஃபுல்லாவுல இருந்து யாரும் இருக்கக்கூடாது எந்த போஸ்டும். இப்ப எல்லா மக்களுமா கூடி வேறு பொறுப்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னு கேட்டா அதுல சில பிரச்சனை வரும். உங்க ஆளுக்கு ஜாஸ்தியா வந்து சேர்ந்துருவீங்க, எங்க ஆள் வந்துருவீங்க, மறுபடியும் வந்து பிஜே தேர்ந்தெடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரப்போறது இல்லை, அது ஒரு விஷயம். அப்படி வறுமையானால் அப்படி வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நான் அங்க யாரெல்லாம் சரி தகுதி இல்லாத ஆள் வரக்கூடாது நினைக்கிறேனோ அவர்கள் லிஸ்டை எல்லாம் நான் கொடுத்துடணும். இன்ன ஆள் இதுக்கு வரவே கூடாது. யாரு நான் சொல்லுவேன், ஜாக்கில் உள்ள ஆட்கள்ல இந்த பொறுப்புக்கு ஆள் மேல எனக்கு அறவே கிடையாதுன்னு நான் யாரையெல்லாம் நான் விரும்பவில்லையோ அதை நான் சொல்லிடுவேன். அது மாதிரி ஹாமிது பக்ரி யாரெல்லாம் வரக்கூடாது நினைக்கிறாரோ அவரெல்லாம் சொல்லிடணும். கமாலுதீன் மதனி இங்க யாரெல்லாம் வரக்கூடாது நினைக்கிறாரோ, ஹாமிது பக்ரி வரக்கூடாது, பிஜே வரக்கூடாது என்று அவரெல்லாம் சொல்லிடணும். எல்லாரும் சேர்ந்து யாரெல்லாம் வரக்கூடாதுன்னு கழிக்கிறோமோ இந்த முக்கிய தலைகள் இருக்க அம்புட்டு பேரையும் ஓரம் கட்டிட்டு ஒரு புதிய ஒருத்தனை தூக்கி வைத்து அவன் தலைமையில சாதாரண ஆளாக இருந்து செயல்பட கமாலுதீன் தயார் என்றால், ஹாமிது பக்ரி தயார் என்றால், நான் தயார் என்றால் அது ஒற்றுமை ஏற்படும். சொல்றேன், அப்ப ஒற்றுமை ஏற்படும். இதுக்கு இந்த கேசட் மூலமா நான் சொல்லுகிறேன், நான் அதுக்கு தயார். ஹாமிது பக்ரி தான் தயார் என்பதை அவருக்கு அறிவிக்குவார், இந்த கேசட்ல அறிவிப்பார். இதுல இறுதியில் என்ன செய்வார் உங்களுக்கு அறிவிப்பார்.
அவர் கண்டிப்பா அறிவிப்பார். நான் கேட்டிருக்கிறேன், அவர் அறிவிப்பார், அறிவிக்க சொல்றார், ஒத்திருக்கிறார், அதனால அறிவிப்பார். அப்ப இதே மாதிரி கமாலுதி மதனையும் அவர் அறிவிச்சிருக்கோம். யார் வந்துருவாங்கன்னு பயந்துகிட்டு பயப்படுறாரோ அவர்கள் லிஸ்ட் அவர் தந்துருட்டும். அவர்கள் அந்த களத்தில் நிக்க கூடாது தேர்ந்தெடுக்கப்படுறதுல. அப்ப யாரு உழைச்சவன் எங்களை எல்லாம் கழிச்சிட்டு உள்ளவர் தான் வருவாங்க. அந்த தலைமையில கமாலுதி மதன் வரமாட்டாரு, இமாம் மூசா வரமாட்டாரு, அப்துல் காரி மதன் வரமாட்டாரு, சையது மதன் வரமாட்டாரு, அது மாதிரி ஐயூப் வரமாட்டாரு, முஸ்தபா, ஏன்னா அவங்கள விரும்பல, முஸ்தபா கமல் வரமாட்டாரு, அது மாதிரி கிட்ட பிஜே வரமாட்டாரு, பிரதோஷ் வரமாட்டாரு, ஜெய்புல்லா வரமாட்டாரு, ஹாமித் பக்கர் வரமாட்டார். நீ அவங்க எல்லாம் மாட்டாருன்னு சொல்ல போற, எல்லாம் ஒதுங்கு. சாதாரண ஆளா இருந்து வேற ஒருவரை தலைவரா ஏற்றுக்கொண்டு செயல்பட தயாரா? நாங்கள் தயார். அவர்கள் தயார் என்று சொன்னார்களே, ஆனால் நாளைக்கு தீர்ந்தது பிரச்சனை. இதான் திட்டம். இதை செய்வாங்களா? இது என்ன தப்பு கிடையாது. இதை தவிர வேற எந்த நீங்க காம்பரமைஸ் கூட்டி பேசினாலும் உருப்படாது. இதுக்கு அவங்க தயாரா இருந்தார்களே, ஆனால் ஒற்றுமையுடைய இதுக்கு அவர்களும் திறந்துருச்சுன்னு அர்த்தம். அவர்கள் மாட்டேண்டார்களே, ஆனால் அவர்களை ஓரம் கட்டிவிட்டு அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு எல்லாரும் ஒதுக்கிட்டு தனிமைப்படுத்தி மக்கள் வந்துட்டா ஒற்றுமையாயிரும். ஒண்ணு அவர்களுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பேர் வந்துருவாங்கல்ல, என்னமோ ஒரு இகுலாசம், நான் எப்ப வேணாலும் விட தயார் சொல்லக்கூடாது, செய்ய எப்ப வேணாலும் விட தயார்னு சொல்லி யாரும் சொல்லிட்டு போயிடலாம். செஞ்சு காட்டுங்க, நாங்க சொல்லி செய்வோம். அமைப்பாளர் பதவி விட்டு தான் வந்திருக்கிறோம். ஏகி வச்சு தலைவர் பதவி விட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். எப்பவும் விடுவோம், எந்த பொறுப்பையும் விடுவோம். இருக்கும் பொழுது இல்லாத பொழுது விடுவோம். நல்ல உச்ச நிலையில் இருக்கும்போது நாங்க விட்டுட்டு விடுவோம். இப்ப என்னன்னு கேட்டா, வெறுமனே பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயா மட்டும் எல்லாரும் இருக்க தயாரா? அதான் என்னுடைய கேள்வி. இருக்கக்கூடிய அவ்வளவு பிரமுகர்கள் தான் கெடுக்கிறாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதான் உண்மை. அந்த சில பிரமுகர்கள்னால எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருது. அப்ப எல்லா அந்த பிரமுகர்கள் கெட்ட பேருக்காக நாங்கள் சேர்ந்து தியாகம் பண்ண தயாரா இருக்கும். தப்பு இல்லாட்டாலும் தியாகம் பண்ண தயாரா இருக்கும். பிரமுகர்கள் ஒதுங்கி ஒரு சாதாரண ஒரு தியாகியை கொண்டாந்து உட்கார வை. இவர்கள் அல்லாதவர்கள் தான் அத்தனை நிர்வாகி வரணும். தலைவர், செயலாளர், பொருளாளர், அத்தனை நிர்வாகி அவங்க வரணும். அனைத்து தௌஹீத் ஜமாஅத்தினுடைய அம்புட்டு விஷயத்தை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். ஜாக்கில் உள்ள அத்தனை விஷயங்களை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். சொத்து, ப்ராப்பர்ட்டி, நிர்வாகம், மிச்சம், பேலன்ஸ் எல்லாம் ஒப்படைக்கணும். அந்த கமிட்டியின் கீழே வெறும் உறுப்பினராக உத்தரவிட்ட இடத்துக்கு போய் பேசிவிட்டு வரக்கூடியவராக இருக்க நான் தயார். ஹாமிது பக்ரி தயார், நீங்கள் தயார். கேள்வி கமாலுதி மதனி தயாரா என்பதுதான். அவர் தயாரா இருந்தால் ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது. தயாரா இல்லைன்னா அவரை எல்லாரும் ஓரம் கட்டிவிட்டு நீ மட்டும் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுக்கப்பா, லெட்டர் பேட அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தௌஹீத் ஜமாஅத் கூட்டமைப்பின் கீழ வாங்க. இது இன்னும் சொல்ல போனா மக்கள் பலத்தை எடுத்துக்கிட்டு மக்களோட கூட்டமைப்பு இதன் எந்த குறைஞ்சாலும் நீ கிளீனா இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அதாவதுங்க, மேலாண்மை குழு உறுப்பினர் ஜாக்கு மீது நம்ம என்னென்ன குற்றம் சுமத்தினோமோ அதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் பலவித ஏற்பாடுகளை இந்த இயக்கத்தில் பண்றோம். என்ன பண்றோம்னு கேட்டா, ஜாக்கு தலைவர்னு வந்துட்டாரு, இவர் நான் தான் தலைவர் சாவூர் வரைக்கும் போது என்ன வேணாலும் பண்ணிடுவார். நானும் பண்ணுவேன், நீங்களும் பண்ணிடுவீங்க. அந்த அந்த நிலை தான் கெடுக்குது மனுஷனை. அதை வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 3 வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் கூடணும், தேர்ந்தெடுக்கணும். நம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டுருவோம், வேற ஆள் வருவாங்க. அவங்க 3 வருஷத்துக்கு இடையில தப்பு பண்ணிட்டாங்கன்னா மேலாண்மை குழு 5 பேரை போட்டிருக்கிறோம். அந்த மேலாண்மை குழுவுல உள்ள நான்லாம் கூட இதுல இருக்கிறேன். தவறு வரும்போது மட்டும் நாங்கள் மக்களை கூட்டி அதை நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த மாதிரியான அந்த நேரத்தில் மட்டும் தலையிடுவோம். மக்களை கூட்டி செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறோம். கணக்கு வழக்குகள் முறையா இருக்கணும் இருக்கிறோம். ஆங்காங்க தப்புகள் வந்தா உடனே சுட்டி காட்டுவோம், கண்டிப்போம், இதெல்லாம் இருக்கக்கூடாதுமோ, பார்வையிடுவோம். என்னென்ன விஷயங்கள் குறைகள் நம்ம சொன்னோமோ அது வரக்கூடாது என்பதுல எங்களால் முடிஞ்ச அளவு கவனம் செலுத்துவோம். எங்களை அறியாமல் தவறுகள் சுட்டிக்காட்டப்படுமையானால் உடனே திருத்துவோம், அதை தவற ஒத்துக்கொள்வோம், மன்னிப்பு கேட்டுக்கிறோம், இனிமேல் நடக்காம பாத்துக்கிறோம். அந்த கேரண்டி இன்ஷாஅல்லாஹ் நம்ம தர முடியும். இதான் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் என்னிடத்துல கேட்டாங்க, இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு இடையில, கொள்கை சகோதரர்களுக்கு இடையில ஒற்றுமை வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக நீங்க அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து நீங்களும் உங்களுடைய சக நிர்வாகிகளும் எல்லா வகையான பொறுப்புகள்ல இருந்தும் நீங்க விலகிக் கொள்வீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே நான் அதை ஒத்துக்கிட்டேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன் சரின்னு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா, அவங்க சொன்னதுக்காக நான் ஒத்துக்கல. அவங்க சொன்னது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில அது சரிங்கிறதுக்காகத்தான் நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல கூட வழிகாட்டி இருக்கிறாங்க. அவர்களுடைய அருமை பேரன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கங்கறத
புகாரில் நாம படிக்கிறோம். என்னுடைய இந்த பிள்ளை 2 சாரார்களுக்கு இடையில ஒற்றுமை அல்லாஹ் தஆலா இந்த என் பிள்ளை மூலமாக பேர மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துவான் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்க காலத்துல 2 பேருக்கு இடையில பிரச்சனை வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வருது. அப்ப சமுதாயத்துக்கு இடையில பிளவு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க தன்னுடைய கலீஃபா பொறுப்பை, அமீர் பொறுப்பை அவங்க விட்டு விலகி ஒரு சராசரி சகோதரராக, ஒரு தொண்டனாக அவங்க இருந்தாங்க. இதை நம்ம புகாரில வரலாறுல பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளை பார்த்திருக்கிறோம். அப்படின்னு வரும்போது அவங்களே விலகி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத முன்னாலேயே முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? 2 சாரார்களுக்கு இடையில, கொள்கை சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை வருதுன்னு வரும்போது ஒரு ஆளு அதனால சமாதானம் ஏற்படுறதா இருந்தா அவர் பதவி விட்டு இறங்கித்தான் ஆகணும் இருந்தா இறங்கி ஆகணுங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்படிங்கிற ஒன்றுக்காக தான் அவங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டேன். என்ன சார்ந்த சக நிர்வாகிகளும் ஏத்துக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கு உறுதியா நான் சொல்றேன், அந்த அமீர், அந்த கலீஃபா விலகிட்டாங்கல்ல, அப்ப அந்த பொறுப்பை விட்டு விலகினாங்களா இல்லையா? அதனால அங்கே ஜமீயத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் உடைய தலைவராக இருக்கிறவரு அவர் தன்னை அமீர் என்று சொல்லிக் கொள்றாரு. அவரு உண்மை அமீரா இல்ல. அப்படி அமீரா இருந்தா கூட ஒற்றுமை அவர் விலகிறதுனால தான் வருதுன்னு வரும்போது அவர் கண்டிப்பா விலகி ஆகணும். அப்படி அவர் விலகணும், அவரும் விலகணும், நானும் விலகணுங்கிற நிலை வரும்போது நான் விலகிறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்கறத உங்களுக்கு மத்தியில சொல்லிக் கொள்றேன். அதுக்காகத்தான் நான் ஏற்றுக்கொண்டேன். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நீங்க புரியணும், அவர்கள் மீது நம்ம பல குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறோம். அதனால அவர்கள் விலகணும்னு சொல்றோம். ஆனா அது அவர் செய்திருக்கிற குற்றங்கள் நாம செய்ய இல்லை. அப்ப விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இல்ல. ஆனா இங்க ஏன் விலகிறோம்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்களே, சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக விலகுங்க, அந்த பாயிண்ட் தான் மிக முக்கியமானது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கு ஏற்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு இணங்கி அதை செயல்படுத்தியும் காட்டினாங்களோ அத மாதிரி செயல்படுத்துறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எப்போதும் நான் தயாரா இருக்கிறேன். நாங்க தயாராக இருக்கிறோம். அதை சொல்லால் மட்டும் இல்ல, இன்ஷா அல்லாஹ் செயலை காட்டுவோம் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு நல்ல நிலை உருவாக்கும் போது நான் தலைமை பொறுப்புல இருந்து விலகி சராசரி ஒரு சாதாரண தாயியா இருந்து தலைவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போக சொல்றாரோ அங்கெல்லாம் சாதாரணமா அவருடைய உத்தரவை ஏற்று போகிற அளவுக்கு உள்ள ஒரு சராசரி நிலையிலேயே இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்வேன் இருப்பேனே தவிர இதை தாண்டி வேற எந்த நிலையும் இன்ஷா அல்லாஹ் நான் எதிர்பார்க்க மாட்டேன்.